ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர். அவருடைய அளவற்ற பிரசன்னத்துக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நாம் கூடி வரும்போதெல்லாம் கர்த்தர் கிருபையாக அவருடைய பிரசன்னத்தை கட்டளையிட்டு நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு என்னவென்றால், நம்மை ஆச்சரியமூட்டும் கர்த்தர். நம்மை ஆச்சரியமூட்டும் கர்த்தர். புதிய ஏற்பாட்டிலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. ஆமென். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாக நமக்குள்ளாக கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடுத்த சில நிமிஷங்கள் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய வசனத்தை தியானிக்கும் போது நீங்கள் வசனத்தை கவனிக்கிற விஷயத்தில் நீங்கள் கவனமாயிருங்கள். ஆவியானவர் உங்களோடு கூட இந்த நாளிலே பேசுவார். இது NIV மொழிபெயர்ப்பில் எப்படி இருக்கிறது என்றால், நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதுக்கும் அளவுக்கு அடங்காத, எல்லைக்கு உட்படுத்த முடியாத நன்மையான காரியங்களை நமக்கு அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென். நமக்குள்ளே கிரியை செய்கிற அவருடைய வல்லமையின்படி வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக, மிகவும் அதிகமாக, நாம் வேண்டிக் கொள்கிறதின்படி அல்ல, நினைக்கிறதின்படி அல்ல, மிகவும் அதிகமாக, அதற்கு மேல மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிற அவருடைய வல்லமையின்படி நமக்கு செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் நமக்காக அல்லது நம் மூலமாக அல்லது நமக்குள்ளாக ஒரு கிரியை செய்ய வேண்டுமானால் அதற்கு முன்பாக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும். நீங்கள் இந்த உபதேசத்தை தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இது பிரசங்கம் அல்ல, போதனை. ஆகவே தெளிவாக விளங்கிக்கணும். இந்த சத்தியத்தை மாத்திரம் தெளிவாக விளங்கிக் கொள்வீர்கள் என்றால் கேட்கப்படாத ஜெபங்களுக்கு உங்களால் பதில் பெற முடியும். கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்கிறதை உங்களால் அனுபவிக்க முடியும். அப்ப கர்த்தர் நமக்காக அல்லது நமக்குள்ளே அல்லது நம்மை கொண்டு ஒரு கிரியை செய்ய வேண்டுமானால் அதற்கு முன்பாக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும். எவ்வளவுக்கு அளவாக பரிசுத்த ஆவியானுடைய கிரியைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறோமோ அவ்வளவுக்கு அளவாக கர்த்தர் நமக்காக கிரியை செய்வார். இதுதான் சத்தியம். இன்னைக்கு தங்களை விசுவாசிகள் என்று அழைக்கக்கூடிய அநேகர் பரிசுத்த ஆவியானவருக்கு தங்களை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. பரிசுத்த ஆவியை உணர்த்தும் போது கீழ்ப்படிய மாட்டாங்க. பரிசுத்த ஆவியை ஒன்று சொல்லும் போது அதன்படி செய்ய மாட்டாங்க. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேணும், அல்லது இதை செய்யக்கூடாது, அங்கே செல்லக்கூடாது என்று சொல்லி சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில திருத்த முற்படும் போது அதற்கு விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் அவர்களுக்காக பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். நான் சொல்றது நீங்க நல்ல விளங்கிக் கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள், பரிசுத்த ஆவியானவருக்கு தங்களை கிரியை செய்யும்படியாக ஒப்பு கொடுக்க மாட்டார்கள். ஆனால் கர்த்தர் தனக்காக பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். அதற்காக ஜெபமும் பண்ணுவார்கள்.
ஆனா ஒண்ணு நடக்காது. சத்தியம் என்ன? கர்த்தர் நமக்காக செய்ய வேண்டிய கிரியை எதை பொறுத்து இருக்கிறது என்றால், பரிசுத்தாவியான நமக்குள்ளே கிரியை செய்கிற கிரியை பொறுத்துதான் கர்த்தர் நமக்காக கிரியை செய்கிறது அடங்கி இருக்கிறது. நீங்க விளங்கிக் கொள்ளணும். God's work for you depends on the Holy Spirit's work in you. கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்கிறது எதை பொறுத்து இருக்கிறது என்றால், பரிசுத்தாவினர் உங்களுக்குள்ளே கிரியை செய்கிறதை பொறுத்து இருக்கு. அப்ப எவ்வளவுக்கு அளவு பரிசுத்தாவினவரை எனக்குள்ள கிரியை செய்யுங்க, எனக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்க, முற்றிலுமா என்னை அர்ப்பணிக்கிறேன், ஆவியின் பிரமாணத்தின்படி நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆவியானவருக்கு எவ்வளவு அளவுக்கு நீங்கள் ஆவியின்படி நடக்க தீர்மானிக்கிறீர்களோ, ஆவியானவருக்கு உங்களை அர்ப்பணித்து நடக்கிறீர்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு கர்த்தர் மிகவும் அதிகமாக உங்களுக்காய் கிரியை செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். இப்ப அந்த வசனத்தை வாசிங்க. நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற பரிசுத்தாவியின் வல்லமையின்படி நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு. ஆமென். இன்றைக்கு இந்த வசனத்தை நாம் முழுமையாக தியானிக்க நமக்கு சமயம் இருக்காது. கர்த்தருக்கு சித்தமானால் தொடர்ந்து அடுத்த வாரமும் இதே வசனத்தை நாம் தியானிக்கலாம். இன்னைக்கு ஒரு சின்ன பகுதியை மாத்திரம், இந்த வசனத்தில் இருக்கிற ஒரு சின்ன பகுதியை மாத்திரம் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில நாம் கடந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், என் மகனே, என் மகளே, நீ வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதுக்கும் அதிகமாக நம்ம விசுவாசிகள், அப்படியே விசுவாசிங்க. நீங்கள் வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாக நான் உங்களுக்குள்ளே என்னுடைய ஆவியின் வல்லமையினாலே கிரியை செய்து உங்களுக்காக மிகவும் அதிகமான கிரிகளை நான் செய்ய விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். அப்ப கர்த்தருடைய கிரியை, நாம் எதிர்பார்க்கிற கர்த்தருடைய கிரியை, நாம் நினைத்து பார்க்கிற வேண்டிக் கொள்கிற கர்த்தருடைய கிரியை எதை பொறுத்து இருக்கிறது என்றால், அவர் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையை பொறுத்து இருக்கிறது. ஆமென். பரிசுத்தாவினுடைய வல்லமை நமக்குள்ளாக கிரியை செய்ய வேண்டும். அதற்கு நாம் விட்டு கொடுக்க வேண்டும். நம்முடைய சொந்த பலத்திலே ஒன்றும் சாதிக்க முடியாது. நம்முடைய சொந்த பலத்திலே தேவனிடத்தில் ஒன்றையும் பெற்றுக்கொள்ளவும் முடியாது. அப்போஸ்தலனாகிய பவுல் இதை எபேசு சபைக்கு எழுதும் போது அவர் இந்த சத்தியங்களை அந்த சபையாருக்கு நினைப்பூட்டுகிறார். என்ன நினைப்பூட்டுகிறார் என்றால், நம்முடைய கர்த்தர் யார், நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவன் எப்படிப்பட்டவர், நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோமே, நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வசனத்தின் மூலமாக எபேசு சபைக்கு ஞாபகப்படுத்துகிறார். ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வசனத்தில் அவர் சொல்லும்போது, நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாக கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார், வல்லவராக இருக்கிறார். அப்படின்னா கர்த்தர் அதை செய்ய விரும்புகிறார். மிகவும் அதிகமாக நமக்காக செய்ய விரும்புகிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? இந்த அதிகாரத்துக்கு முன்பாக பவுல் எழுதும்போது தேவனுடைய திட்டம், புறஜாதிகளை குறித்து தேவனுடைய திட்டத்தை பற்றி அவர் எழுதுகிறார். அந்த தொடர்ச்சியிலே அப்போஸ்தலனாகிய பவுல் செய்கிற ஜெபத்தின் ஒரு பகுதி தான் நாம் இன்னைக்கு வாசிக்கிற இந்த வசனம். ஆமென். தேவனுடைய அன்பு அவர் சொல்லும்போது, தேவனுடைய அன்பு எல்லா காலங்களையும் கடந்து, ஆமென், ஒன்றிய நமக்கு விலக்கி வைக்காதபடி தாராளமாக நமக்கு செய்கிற தேவனுடைய அன்பு. அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவர் நமக்காக அவரை ஒப்பு கொடுத்தபடினாலே மற்ற காரியங்களை அவர் செய்யாமல் இருப்பது எப்படி? தன்னுடைய சொந்த குமாரன் என்று சொல்லி அந்த குமாரனை தனக்கென்று அவர் வைத்துக் கொள்ளாதபடி
உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் கொடுத்திருப்பாரானால் மற்ற காரியங்களை அவர் கொடுக்காமல் இருப்பது எப்படி? ஆமென். அப்படி என்றால் தேவனுடைய அன்பை நாம் ஒரு நாளும் அளவிட்டு பார்த்து விட முடியாது. இந்த வசனத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படி நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. எத்தனை பேர் இந்த வசனத்தை விசுவாசிக்கிறோம்? ஆமென். இப்ப ஒரு கேள்வி வருது. கர்த்தர் மிகவும் அதிகமாக நம்மளுக்கு செய்ய விரும்புகிறார், ஆனால் ஏன் ஒன்றும் நடக்காமல் இருக்கிறது? கர்த்தர் ஏன் எனக்காக இன்னும் கிரியை செய்யாம இருக்கிறார்? ஏன் அவரோட வல்லமை இன்னும் விளங்கல? நானும் ஜெபிச்சு பார்க்கிறேன், உபவாசம் பண்ணி பார்க்கிறேன், என்னென்னமோ பண்ணி பார்க்கிறேன், பிரச்சனை இன்னும் தீர்ந்த மாதிரி தெரியல. காரணம் என்ன? இந்த வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுடைய மிகவும் அதிகமாக நமக்கு செய்கிற அவருடைய கிரியின் மகத்துவத்தை திறக்கும்படியான திறவுகோள்களை, 2 திறவுகோள்களை அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வசனத்தில் எபேசு சபைக்கு தருகிறார். அது நமக்கும் பொருந்தும். ஆமென். தேவனுடைய அளவிட முடியாத அவருடைய நன்மையான கிரியைகளை நாம் அனுபவிக்கத்தக்கதாக 2 திறவுகோள்களை அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ஒரு வசனத்திலே அவர் சொல்லுகிறார். அந்த வசனத்தை பார்த்து அந்த திறவுகோள் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். 2 திறவுகோள்கள்: வேண்டிக் கொள்ளுதல், நினைத்தல். வேண்டிக் கொள்ளுதல், நினைத்தல். இது 2 தான் கர்த்தர் நமக்கு மிகவும் அதிகமாக செய்வதற்காக திறவுகோள். வேண்டிக் கொள்ளுதல், நினைத்தல். நம்முடைய ஆங்கில வேதாகமத்திலே இந்த வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஆங்கில பைபிள் எப்படி இருக்கும்னா, நாம் வேண்டிக் கொள்கிறதுக்கும் அல்லது நினைக்கிறதுக்கும், ஆஸ்க் ஆர் திங்க், வேண்டிக் கொள்கிறதுக்கும் அல்லது நினைக்கிறதுக்கும் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. ஆனா மூல எபிரேய பதத்திலே, புதிய ஏற்பாட்டு எபிரேய வேதாகமத்திலே அப்படி இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தமிழ் வேதாகமத்துக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ரொம்ப தெளிவாக மொழிபெயர்த்திருக்கிறார்கள். வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் அல்லது நினைக்கிறதுக்கும் அல்ல, வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதுக்கும். அப்ப கர்த்தர் நமக்காக மிகவும் அதிகமாக கிரியை செய்ய வேண்டுமானால் பரிசுத்தாவினுடைய கிரியைக்கு நம்மை ஒப்பு கொடுத்து 2 காரியங்களை செய்யணும். ஒன்னு வேண்டிக் கொள்ளணும், இன்னொன்னு நினைக்கணும். இந்த வசனத்தை நீங்க ரொம்ப கவனமா வாசித்து பார்த்தீங்கன்னா, நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் எழுதல, வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதுக்கும் எழுதியிருக்கிறார். சரிதானா? எப்படி எழுதல? நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் என்று அல்ல, வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதுக்கும். இது 2த்துக்கு என்ன வித்தியாசம்? நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அல்லது வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதுக்கும். இது 2க்கு வித்தியாசம் இருக்கா? என்ன வித்தியாசம்? ஒரு காரியத்தை நாம் நினைக்கிறோம், ஒரு காரியம் நம்முடைய சிந்தையில வருகிறது, அந்த சிந்தையை நாம் ஜெபமாக ஏறெடுக்கிறோம், வேண்டுதலாக மாற்று. ஒரு காரியத்தை நினைக்கிறோம், அதை வேண்டுதலாக மாற்றுகிறோம். இது இயற்கையான காரியம். கிறிஸ்தவர்கள் மாத்திரம் செய்கிறது இல்லை. இது புறஜாதிகள் கூட ஒரு காரியத்தை நினைக்கிறாங்க, வேணும்னு நினைக்கிறாங்க, அவங்க கடவுளத்துல போய் வேண்டிக்கிறாங்க. இது இயற்கையான காரியம். ஆனால் பவுல் அப்படி சொல்லல. தயவுசெய்து நல்ல கவனிங்கள். உங்களுடைய சிந்தை எங்கேயுமே சிதற விடாதீங்க. ஆவியினுடைய சத்தத்துக்கு நீங்க கவனமா கேளுங்க.
கர்த்தர் உங்களோடு கூட தனிப்பட்ட ரீதியில் பேச விரும்புகிறார். அதனால பவுல் சொல்லும்போது ரொம்ப தெளிவா சொல்றாரு, நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்கிறதுக்கும் அல்ல. நீங்கள் நினைக்கிறதை வேண்டிக் கொள்கிறது அல்ல, நீங்கள் வேண்டிக் கொள்கிறதை நினையுங்கள். வேண்டிக் கொள்கிறதை நினையுங்கள். என்ன நினைக்கிறது? வேண்டிக் கொள்கிறது. நான் ஒரு காரியத்தை வேண்டிக் கொள்கிறேன், கர்த்தரிடத்தில் கேட்கிறேன், ஜெபிக்கிறேன், கர்த்தர் எனக்கு அப்படியே செய்வார் என்று நினைக்கிறேன். அது ஆவிக்குரிய தன்மை. ஒரு காரியத்தை நினைத்து வேண்டிக் கொள்கிறது இயற்கை. ஆனால் வேண்டிக் கொள்கிற காரியத்தை வேண்டிக் கொண்டபடியே அதற்கு மேலாக அதிகமாக கர்த்தர் செய்வார் என்று நினைக்கிறோம் பாருங்க, அதான் விசுவாசம். கர்த்தர் அதை தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆமென். இதுல ஒரு பெரிய ரகசியம் அடங்கி இருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, வேண்டிக் கொள்கிறதும் இல்ல, நினைக்கிறதும் இல்ல. எப்படி காரியம் நடக்கும்? ஜெபிக்கிறதும் இல்ல, பண்ண ஜெபத்தின் காரியத்தில் கர்த்தர் செய்வார் என்ற ஒரு நினைப்பும் இல்ல. கர்த்தர் எப்படி செய்வார்னு எதிர்பார்க்கிறீங்க? அவர் செய்ய வல்லவரா இருக்கிறார், அதுல எந்த சந்தேகமே இல்லை. யோசிச்சு பாருங்க, அண்ட சராசரங்களை படைத்த கர்த்தர் எல்லாவற்றையும் பூமிய அந்தரத்தில் தொங்க விட்டு இருக்கிறாராங்க. யோசிச்சு பார்க்க முடியுதா? பூமியை அந்தரத்தில் தொங்க விட்டு இருக்கிறார். அந்த பூமியில தான் நம்ம இருக்கிறோம். பூமி சுழண்டு கொண்டே இருக்கிறது, ஆனா நம்ம எல்லாம் ஒரே இடத்துல தான் இருக்கிறோம். இதெல்லாம் கற்பனைக்கு அப்பாற்பட்ட காரியம். இப்படிப்பட்ட கர்த்தருக்கு, மகத்துவமான தெய்வத்துக்கு நம்முடைய காரியங்களான பெருசா? ஒன்றுமே இல்லை. அவர் எதையும் செய்ய வல்லவரா இருக்கிறார். ஆனால் ஏன் நம்முடைய வாழ்க்கையில காரியங்கள் நடக்க மாட்டேன்றது? ஏன் அற்புதங்கள் நடக்க மாட்டேன்? ஏன் ஜெபத்துக்கு பதில் வர மாட்டேன்து? அப்படியே வேண்டிக் கொண்டாலும், அப்படியே ஒருவேளை வேண்டிக் கொண்டாலும் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் செய்வார் என்று நினைக்கிறது இல்லை. சில பேர் வேண்டிக் கொண்டுகிறதே இல்லை, நினைக்கிறதும் இல்லை. அப்படியே வேண்டிக் கொண்டாலும், நான் வேண்டிக் கொண்டதை, நான் ஜெபித்ததை, கர்த்தரிடத்தில் கேட்டதை, அதை காட்டிலும் நான் கேட்கிறதுக்கும் அதிகமாக என் தேவன் செய்வார் என்று நான் நினைக்கணும் பாருங்க, சிந்திக்கணும் பாருங்க. அதுதான் விசுவாசம். ஆமென். இன்றைக்கு நாம் ஜெபிக்கிறோம். இன்னைக்கு அநேகர் ஜெபிக்கிறார்கள், வேண்டிக் கொள்கிறார்கள். ஆனா வேண்டிக் கொள்வதை கர்த்தர் செய்வார் என்று நினைக்கிறதில்லை. காரணம் விசுவாச குறைவு. நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன் பாருங்க. உங்களுடைய விசுவாசத்துக்கு வெளியே நீங்கள் எந்த காரியத்துக்காக ஜெபிக்க வேண்டாம், பிரயோஜனம் இல்லை. Don't pray anything outside your faith. உங்களுடைய விசுவாசத்துக்கு வெளியே இருக்கிற காரியங்களுக்காக ஜெபிக்காதீங்க, வேஸ்ட். ஒரு காரியத்துக்கு ஜெபிக்கிறீர்கள் என்றால், கர்த்தர் இதை எனக்காக செய்வார் நினைக்க முடியும்னா ஜெபிங்க. நான் சொல்ல விளங்குதா? உங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, குடும்ப சூழ்நிலையிலும் சரி, உங்களுடைய வேலை ஸ்தலத்திலும் சரி, உங்களுடைய பிள்ளைகளின் காரியங்களாக இருந்தாலும் சரி, ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் இதை எனக்கு கண்டிப்பாக செய்வார் என்று நினைக்க முடியுமானால் ஜெபியுங்கள். அதற்காக கர்த்தர் இதை செய்வார் நினைக்க முடியலனா அதற்காக ஜெபிக்காதீங்க. ஆமென். இப்போ ஒரு காரியத்துக்காக வேண்டிக் கொள்கிறீர்கள், ஜெபிக்கிறீர்கள், கர்த்தர் அதை செய்வார் என்று நீங்க நினைக்கும் போது, நல்ல கவனிங்க, நினைக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? நம்முடைய விசுவாசத்தை விரிவடைவை செய்வாராம். கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா? ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறோம், ரொம்ப பாரப்பட்டு ஜெபிக்கிறோம். ஜெபிச்ச பிறகு என்னோட சிந்தையில நான் நினைக்கிறேன், இதை என்னோட அப்பா கிட்ட சொல்லிட்டேன்,                                                                                                               என்னோட அப்பா எனக்கு கண்டிப்பா செய்வார்.
நான் கேட்டதுக்கு மேலாகவே செய்வார் அப்படின்னு நான் நினைக்க ஆரம்பித்த உடனே ஆண்டவர் என்ன செய்வாராம், என்னுடைய விசுவாசத்தை விரிவடைய செய்து இன்னும் பெரிய காரியங்களை கேட்க பண்ணுவார். ஆமென். அறியாததும் எட்டாதுமான காரியம். சமீப காலத்திலே ஒரு சபையை குறித்து நான் வாசித்தேன். அந்த சபையிலே அநேக வருஷங்களாக ஆத்துமாக்கள் வரவில்லை, சபை வளர்ச்சி இல்லை, அங்கத்தினர்கள் சேரவே இல்லையா. ஆகவே இந்த மூப்பர்கள்லாம் சேர்ந்து இந்த சூழ்நிலையில நாம் என்ன செய்ய முடியும், என்ன செய்யலாம் என்று யோசித்து ஒரு தீர்மானம் எடுக்கிறார்களா. நம்முடைய சபையில இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள ஒரு 10% அங்கத்தினர்கள் அதிகமாக ஆக வேண்டும் என்று நாம் ஜெபிக்கலாம் என்று தீர்மானம் பண்ணி 10% அங்கத்தினர் அதிகமாக வேண்டும் என்று ஜெபிக்கிறார்கள். அந்த வருஷத்தின் கடைசி நாளிலே அவர்கள் ஜெபித்தபடியே 10% அதிகமான அங்கத்தினர்களை கர்த்தர் கொடுக்கிறார். இப்ப அவருடைய பிரதிபலிப்பு எப்படி இருக்கு தெரியுமா? ரியாக்ஷன். இப்ப என்ன ரியாக்ஷன்? கடைசி நாள்ல ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அவர் ஜெபித்த மாதிரியே 10% அங்கத்தினர் ஜாஸ்தியா கொடுத்துட்டார். ஆனா அவங்களுடைய பிரதிபலிப்பு எப்படி இருந்துச்சா, ஏன் நம்ம 20% கேட்டிருக்க கூடாது? 10% போய் கேட்டோமே, ஒரு 20% கேட்டிருக்கலாமே, ஒரு 30% கேட்டிருக்கலாமே. ஆனால் கேட்கவில்லை. காரணம் என்ன? அவருடைய விசுவாசம் அவ்வளவுதான். 10%க்கு தான் விசுவாசம். ஆமென். எவ்வளவு காரியங்களை கர்த்தர் செய்வார் என்று நினைக்கிறோமோ அவ்வளவுதான் விசுவாசம். அதற்கேற்றபடிதான் கர்த்தர் அவர்களுக்காக செய்தார். ஆமென். ஆனாதான் நான் சொன்னேன், கர்த்தர் இதை எனக்கு செய்வார் என்று நினைக்க, அதை குறித்து நினைத்து பார்க்க முடியாவிட்டால் அப்படிப்பட்ட காரியங்களுக்கு ஜெபிக்காதீங்கன்ற பிரயோஜனம் இல்லை. விசுவாசம் இல்லாத ஜெபத்தை கர்த்தர் கேட்க போறதே கிடையாது. அப்படிதானே? அப்படி அநேக ஜெபங்கள் ஏற்கப்படுகிறது, பதில் இல்லாமல் போகிறது. உதாரணத்தை சொல்கிறேன். ஆண்டவரே, எங்களுடைய சமுதாயத்தில் இருக்கிற எல்லாரையும் ரட்சியும் அப்படின்னு எப்ப ஜெபிக்கணும் தெரியுமா? சமுதாயத்தில் இருக்க எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று நான் நினைக்கக்கூடிய நிலைமைக்கு என்னுடைய விசுவாசம் வளரும் போதுதான் இந்த ஜெபத்தை நான் செய்ய வேணும். சமுதாயத்தில் இருக்க எல்லாரும் ரட்சிக்கப்படுவார் நினைக்கக்கூடிய அளவுக்கு என்னுடைய விசுவாசம் வளராத பட்சத்தில் சும்மா ஒரு ஜெபம், ஆண்டவரே சமுதாயத்தில் இருக்க எல்லாரையும் ரட்சியோன்னு ஆண்டவர் செய்வாரா? அப்ப வேண்டிக் கொள்ளுதலும் வேணும், நினைத்தலும் வேண்டும். ஆமென். கர்த்தர் அதிகமாக செய்ய வல்லவரா இருக்கிறார். ஆனால் எதன் அடிப்படையில் தெரியுமா கர்த்தர் அதிகமாக செய்வாரு? நம்முடைய வேண்டிக் கொள்ளுதலுக்கும் நினைக்கிறதுக்கும் இந்த 2 காரியத்தின் அடிப்படையில தான் கர்த்தர் நமக்காக கிரியை செய்ய அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்க தெளிவா விளங்கி, God is able to do more, but he has chosen to work through our asking and thinking. கர்த்தர் அதிகமாக செய்ய வல்லவர். ஆனால் அவர் நம்முடைய வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதுக்கும் அந்த அடிப்படையில செய்ய வேண்டும் என்று அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார், தீர்மானித்திருக்கிறார். ஆமென். ஆகவே ஒருவேளை நீங்கள் காரியங்களுக்காக ஜெபித்து இருக்கலாம், ஆனால் இதுவரைக்கும் நான் ஜெபித்த காரியங்களை கர்த்தர் எனக்கு அதிகமாக செய்வார் என்று நினைக்காமல் இருந்திருந்தால் இன்னைக்கு காலையில நீங்க ஒரு தீர்மானம் பண்ணுங்க. உங்களால நினைக்க முடியும்னா ஜெபிங்க, நினைக்க முடியலன்னா ஜெபிக்காதீங்க, அந்த காரியத்துக்காக ஜெபிக்காதீங்க. அந்த நினைக்கிறது தான் நம்முடைய விசுவாசத்தை கட்டவிழ்க்கிறது என்று அர்த்தம். இப்ப பாருங்க, ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறேன், ஜெபிச்சு முடிச்ச பிறகு கர்த்தர் எனக்காக இந்த காரியங்களை இப்படியெல்லாம் செய்வார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பாருங்க,
அந்த விசுவாசத்தை தான் கர்த்தர் பார்க்க விரும்புகிறார். நான் அப்படி நினைக்கிறது தான், நல்ல கவனிங்க, நான் அப்படி நினைக்கும் போது என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, நான் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் எனக்காக செய்கிறார் என்று சொல்லி என்னுடைய ஆவிக்குரிய விசுவாச கண்களால பார்க்கிறேன். நான் நினைக்கிறதை என்னுடைய ஆவிக்குரிய கண்களால பார்க்கிறேன். வேதாகமத்தில் அநேக உதாரணங்கள் இருக்கு. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னாரு, நான் உனக்கு ஒரு குமாரனை தருவேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? வானத்து நட்சத்திரங்களை உன்னால் எண்ண முடியுமானால் என்ன? எதற்காக ஆண்டு சொன்னாரு? இப்ப வானத்து நட்சத்திரங்களை பார்க்கும்போது நீ என்ன பண்ணணும்? நினைக்கணும், என்னுடைய சந்ததி இவ்வளவாக திரளாக பெருக போகிறது. நினைக்கணும். கர்த்தர் ஒண்ணு செய்யணும்னா வேண்டிக் கொண்டா மாத்திரம் போதாது, நினைக்கணும். நினைக்கணும். இதேதான் யாக்கோபு கூட. அவனோட மந்தை பெருகினதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த மரப்பட்டைகளையும் அந்த கிளைகளையும் அந்த ஆற்றங்கரையில போட்டுட்டு அந்த இடத்துல நடக்க போகிற காரியங்களை யாக்கோபு நினைக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உன்னை ஆசீர்வதிக்கிறது, ஆசீர்வதின்னு கேட்டா போதாது, நீ நினைக்கணும். கர்த்தர் என்னோட மந்தைகளை இப்படியாக பெருக செய்வார் என்று நினைக்கும் போது நான் உன்னுடைய விசுவாசத்தை விரிவடைய செய்து நீ நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் அதிகமாக நான் செய்வேன். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றேன்? ஆமென். எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு வாக்கு தத்துவம் இதில் அடங்கி இருக்கிறதுன்னு பாரு. கர்த்தர் நமக்காக மிகவும் அதிகமாய் செய்வார் நினைக்கும் போது எவ்வளவு ஒரு சந்தோஷமான ஒரு காரியம். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளும் போது, நினைக்கும் போது அதற்கு அதிகமாய் கர்த்தர் எனக்காய் செய்வார். எத்தனை பேர் இந்த மாசத்துல விசுவாசி? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. இப்ப வேதாகம மாணாக்கர்களாக ஒரு புதிய ஏற்பாட்டின் சத்தியத்தை நாம் எப்படி விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால், பழைய ஏற்பாட்டின் உதவியோடு விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு புதிய ஏற்பாட்டு சத்தியத்தை நாம் எப்படி விளங்கிக் கொள்ளணும்? பழைய ஏற்பாட்டு உதவியோடு கூட விளங்கிக் கொள்ளணும். அப்பதான் நம்மளுக்கு சத்தியம் தெளிவா விளங்கும். காரணம் என்னவென்றால், அப்படிதான் புதிய ஏற்பாடு எழுதப்பட்டிருக்கிறது. சிந்தித்து பாருங்க. அப்போஸ்தலர்கள் சுவிசேஷங்கள் எழுதும் போது புதிய ஏற்பாடு இருந்ததா? இல்ல. நிருபங்கள் எழுதும் போது புதிய ஏற்பாடு இருந்ததா? இல்ல. அப்ப புதிய ஏற்பாட்டை அவர்கள் எந்த உதவியோடு எழுதியிருக்கிறார்கள்? பழைய ஏற்பாட்டோட உதவியோடு தான் புதிய ஏற்பாட்டை எழுதியிருக்கிறார். ஆகவேதான் புதிய ஏற்பாட்டின் சத்தியத்தை விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் பழைய ஏற்பாட்டோட உதவி வேணும். கர்த்தருடைய ஊழியக்காரனாய் சொல்றேன், பழைய ஏற்பாட்டோட உதவி இல்லாமல் ஒரு புதிய ஏற்பாட்டோட சத்தியத்தை நம்மால் விளங்கிக் கொள்ளவே முடியாது. ஆமென். இன்றைக்கு ஒரு புதிய ஏற்பாட்டு சத்தியத்தை, எபேசியர் 3:20 இருக்கிற அந்த புதிய ஏற்பாட்டு சத்தியத்தை தனாக்கிலிருந்து, பழைய ஏற்பாட்டிலிருந்து, ஒரு நபருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. ராகாபுடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். அந்த ராகாமின் காரியத்தை தியானிக்கும் போது எபேசியர் 3:20 நமக்கு விளங்கும். 3:20 எபேசியர் 3:20 நாம் எப்படி விளங்கிக் கொள்ள முடியும்னா, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு காரியத்தை வைத்து எபேசியர் 3:20 நாம் விளங்கிக் கொள்ளப்போம். இந்த ரெண்டே காரியங்கள், கேட்டுக்கொள்கிறவளும் வேண்டிக் கொள்கிறவளும் நினைக்கிறவைகளும். ஆமென். நான் ராகாபுன்னு சொன்ன உடனே அநேகருக்கு சந்தோஷம் இல்லை, அப்படிதானே? ராகாபை குறித்து தியானிக்கணுமா? ராகாப் யாரு? ஒரு வேசி. ராகாபுன்னு பேரை கேட்ட உடனே ஒரு குற்றப்படுத்துகிற ஒரு சிந்தனை தான் நமக்கு வருகிறது. ஏன் அப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சரியா விளங்கி கொள்ளலன்னு அர்த்தம். ஆமென்.
அவள் ஒரு பாவி தானே. அவளுடைய காரியத்தில் நாம் என்னத்தை தியானிக்கிறது? ஆனா இன்றைக்கு அந்த ஸ்திரீயோட பின்னணி சில காரியங்களை நான் உங்களுக்கு சரித்திரபூர்வமாக சொல்லுகிறேன். அப்பொழுது இவ்வளவு நாள் ராகாபை குறித்ததான சிந்தனைகள் மாறிடும். ஆமென். நாம் சத்தியத்தை சத்தியமாய் விளங்கிக் கொள்வோம். நம்முடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். யோசுவாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1-13 வசனங்களை வாசிக்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கனப்படுத்தும்படியாக நாம் எழுந்து நின்று வாசிக்கலாமா? யோசுவா 2ஆம் அதிகாரம் 1-13 வசனங்களை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். நீங்க கீழ்த்தளத்தில் இருந்தாலும் மேல் தளத்தில் இருந்தாலும் தயவு செய்து உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை திறந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஏற்கனவே வாசித்த ஒரு பகுதி, உங்களுக்கு அறிந்த பகுதி தான். ஆனால் இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். யோசுவா 2ஆம் அதிகாரம் 1-13 வசனங்கள். ரெடியா? நூனின் குமாரனாகிய யோசுவா சீத்திமில் இருந்து வேவுக்காராகிய 2 மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் என்றான். அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். தேசத்தை வேவு பார்க்கும்படி இஸ்ரவேல் புத்திரரில் சில மனுஷர் இந்த சொல்லப்பட்டது. அப்பொழுது எரிகோவின் ராஜா அந்த ஸ்திரீ அவ்விரண்டு மனுஷரையும் கொண்டு போய் அவர்களை ஒளித்து வைத்து, மெய்தான் என்னிடத்தில் மனுஷர் வந்திருந்தார்கள், ஆனாலும் அவர்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது. வாசலை அடைக்கும் நேரத்தில் இருட்டு வேளையிலே இந்த மனுஷர் புறப்பட்டு போய்விட்டார்கள். அவர்கள் எங்கே போனார்களோ எனக்கு தெரியாது. அவர்களை சீக்கிரமாய் போய் தேடுங்கள், நீங்கள் அவர்களை பிடித்துக் கொள்ளலாம் என்றார். அவள் அவர்களை வீட்டின் மேல் ஏற பண்ணி வீட்டின் மேல் சணலுக்குள்ளே மறைத்து வைத்திருந்தாள். அந்த மனுஷர் யோர்தானுக்கு போகிற வழியில் துறைகள் மட்டும் அவர்களை தேட போனார்கள். அவர்களை தேடுகிறவர்கள் புறப்பட்ட உடனே வாசல் அடைக்கப்பட்டது. அந்த மனுஷர் படுத்துக் கொள்ளும் முன்னே அவன் வீட்டின் மேல் இடத்துக்கு ஏறி போய், கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி உங்களுக்கு பிடிக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போயிருக்கிறாள் என்றும் அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணியை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரின் 2 ராஜாக்களாகிய சீகோனையும் ஓகு செய்ததை கேள்விப்பட்டோம். பட்டபோது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களால் எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். இப்பொழுதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடினால் நீங்கள் என் தகப்பன் குடும்பத்துக்கும் தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு, நீங்கள் என் தகப்பனையும் என் தாயும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோட வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமாக ஒரு அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றார். ஆமென். மிக்க நன்றி. தயவுசெய்து இப்பொழுது யோசுவா 2 வேவுக்காரர்களை எரிகோவை வேவும் பார்க்கும்படியாக அனுப்புகிறார். அந்த 2 வேவுக்காரர்கள் ராகா வீட்டுக்குள்ளே வருகிறார்கள். யூத பாரம்பரியத்தின்படி அந்த 2 பேர் யார் என்றால் பினகாசும் காலேபும் என்று சொல்லி யூதருடைய பாரம்பரியம் சொல்லுகிறது. அந்த 2 வேவுக்கார் யாரு? பினகாசும் காலேபும். பினகாசும் காலேபும் இந்த ராகாபுடைய வீட்டுக்குள்ளாக எந்த தவறான நோக்கத்தோடும் வரவில்லை. அவர்கள் தேசத்தை வேவு பார்க்க வந்திருக்கிறார்கள். பினகாசை குறித்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். தேவனுக்காக பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு மனுஷன், பரிசுத்தத்தை
விரும்புகிற, தேவனுக்காக பக்தி வைராக்கியமாய் செயல்படுகிற ஒரு மனுஷன். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த மோவாபிய ஸ்திரீகளோடு கூட பாவத்தில் ஈடுபட்ட போது பினகாஸ் எழுந்து பாவத்தில் ஈடுபட்டவர்களை அவன் குத்தி கொன்று போட்ட மனுஷன். அவ்விதமாக தேவனுக்காக வைராக்கியமாய் நின்றவன், நித்திய ஆசாரிய பட்டத்தை பெற்ற மனுஷன். ஆமென். அதே போல காலேபை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். தேவனை முழுமனதோடு பின்பற்றின ஒரு மனுஷன், உத்தமமாக முழுமனதோடு பின்பற்றின மனுஷன். இப்ப இந்த 2 வேவுக்காரர்களும் ராகாபோட வீட்டுக்கு வருகிறார்கள். ராகாப் எரிகோவில் இருக்கிற ஒரு குடிமகள். நல்ல கவனிக்கணும், நான் சரித்திரத்தை சொல்லிட்டு அப்படியே வரேன். எரிகோவின் மக்கள் பயங்கரமான துன்மார்க்கர்களாய் இருந்திருக்கிறார்கள். பயங்கரமான துன்மார்க்கமாய் இருந்திருக்கிறார்கள். அவருடைய செயல்கள் எல்லாம் ரொம்ப துன்மார்க்கமாய் இருந்திருக்கிறது. கானான் தேசத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை சுதந்திரிப்பதற்கு முன்பாக கானான் தேசத்தில் 7 விதமான வித்தியாசமான ஜாதிகள் இருந்திருக்கிறார்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வீட்டில் போய் வாசித்து பார்த்தோம். கானான் தேசத்தில் 7 வித்தியாச விதமான ஜாதிகள். அந்த 7 வித்தியாசமான ஜாதிகளும் பயங்கரமான துன்மார்க்கத்திலே ஜீவித்தவர்கள். ஆகவேதான் நீங்க வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்வாரு, கானானியரை முற்றிலுமாக அழித்து விடுன்னு சொல்வார். ஆமென். ஏன் ஆண்டவர் யோசுவா இடத்துல சொல்லணும், எரிகோ பட்டணத்தில் இருக்கிற எல்லாரையும் அழிச்சிரு, எல்லாத்தையும் சங்காரம் பண்ணிரு, ஒரு ஜீவனையும் தப்ப விடாதே? ஏன் அப்படி சொல்லணும்? ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் இடத்துல ஆண்டவர் சொல்லும் போது அமோரியர்கள் எல்லாரையும் சங்காரம் பண்ணிருங்க, அமலேக்கியர் எல்லாரையும் சங்காரம் பண்ணிருங்க? ஒன்றை கவனிக்கணும், ஆண்டவர் அப்படி சொல்லும் போது மனுஷர்களை மாத்திரம் அல்ல, மிருக ஜீவன்களையும் சங்காரம் பண்ண முடியாது சொல்ற. அந்த 7 தேசங்களில் இருக்கிற மிருக ஜீவன்களையும் நான் உங்களுக்கு கேட்கிறேன், அந்த மிருக ஜீவன்கள் என்ன பாவம் செய்தது? ஏன் ஆண்டவர் மிருக ஜீவன்களை கொலை செய்யணும்? இதற்கு காரணம் என்னவென்றால், இந்த 7 ஜாதிகளுடைய அக்கிரமம், அவருடைய இச்சையின் காரியங்கள், அவருடைய பாவ காரியங்கள் நிமித்தம் அவர்களில் அநேகருக்குள்ளே சரீரத்திலே சாவுக்கேதுவான வியாதிகள் இருந்ததா. அவர்கள் அந்த மிருக ஜீவன்களை கூட விட்டு வைக்கவில்லையா. ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், கானானியரை முற்றிலும் சங்காரம் பண்ணு, மனுஷரை மாத்திரமல்ல மிருக ஜீவன்களையும். ஆண்டவர் சொன்னது காரணம் தெரியுமா? தன்னுடைய ஜனங்களை இப்படிப்பட்ட பயங்கரமான சாவுக்கு ஏதுவான வியாதிகள் பற்றிவிடக் கூடாது என்று சொல்லி தன்னுடைய ஜனங்களை காக்கும்படியாக கர்த்தர் அப்படி செய்கிறார். அப்ப அவருடைய ஜனத்துக்காக கர்த்தர் எவ்வளவு வைராக்கியமா இருக்கார் யோசிச்சு பாருங்க. அந்த அந்நிய தேசத்தாருடைய சரீரத்தில் இருக்கிற வியாதிகள், சாவுக்கேதுவான வியாதிகள் கர்த்தருடைய ஜனத்தை பற்றிவிடக் கூடாது என்று சொல்லி அப்படிப்பட்ட எல்லா ஜனங்களையும் மிருக ஜீவனில் முதல் கொண்டு சங்காரம் பண்ணும்படியாய் கர்த்தர் கட்டளை எடுக்கிறார். ஒரு வசன பகுதி வாசிங்கள். உபாகமம் 20ஆம் அதிகாரம் 16 18 வரைக்கும் வாசிங்க. உபாகமம் 20ஆம் அதிகாரம் 16 18 வரைக்கும் வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கிற ஏத்தியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்னும் ஜனங்களின் பட்டணங்களிலே மாத்திரம் சுவாசமுள்ள ஒன்றையும் உயிரோடே வைக்காமல் அவர்களை உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே சங்காரம் பண்ண கடவாய். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு செய்கிற தங்களுடைய சகல அருவருப்புகளின்படியே நீங்களும் செய்ய உங்களுக்கு கற்றுக் கொடாமலும்
நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்யாமலும் இருக்கும்படி இப்படி செய்ய வேண்டும். ஆண்டு எவ்வளவு தெளிவா சொல்றாரு பாருங்க. சுவாசமுள்ள ஒன்றையும் உயிரோடு வைக்காதே. சுவாசமுள்ள ஒன்றையும் உயிரோடு வைக்காதே. வச்சா உனக்கு பிரச்சனை தான். காரணம் அவ்வளவு அக்கிரமம் நிறைந்த ஜனங்கள். அந்த 7 தேசத்தார் ஜாதிகளும் அவ்வளவு துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை. இப்ப ராகாப் எரிகோ பட்டணத்திலே வசித்துக் கொண்டிருக்கிறார். அந்த எரிகோவின் ஜனங்கள், நல்ல கவனிங்கள், எரிகோவின் ஜனங்கள் எரிகோ பட்டணத்தில் இருக்கிற பெண்களை அவர்கள் கெடுத்து தேவனுக்கு விரோதமான பாவங்களை செய்து துன்மார்க்கமான செயல்களை ஈடுபட்டு ஜீவித்த ஒரு சூழ்நிலையில ராகாவும் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் சிக்கப்பட்டவள் தான் ராகாப். உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன். யூத பாரம்பரியத்தின்படி ராகாப் அந்த எரிகோ ஜனத்தாலே கானானியராலே 10 வயதிலிருந்து உபத்திரவப்படுத்தப்பட்டவளாம். இததான் யூத சரித்திரம் சொல்லுது. அவள் அப்படிப்பட்ட வாழ்க்கையை விரும்பவில்லை. ஆனால் அந்த துன்மார்க்கராலே அவள் கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கிறாள். ராகாப் அப்படிப்பட்ட காரியங்களை விரும்பி செய்யவில்லை. ஆனால் அந்த துன்மார்க்கமான சமுதாயத்திலே வாழ்கிறபடினாலே கட்டாயப்படுத்தப்பட்டு ஒரு நிர்பந்தமான சூழலை தள்ளப்பட்டு அவளுடைய வாழ்க்கை சிதைந்து போகிறது. ஒரு பாவமான வாழ்க்கைக்குள்ளாக கடந்து போகிறது. அவளுடைய வாழ்க்கை சீரழிக்கப்படுகிறது. இதற்கு காரணம் எரிகோவின் துன்மார்க்கமான ஜனங்கள். இப்ப நல்ல கவனிங்க. ராகாப் கானான் தேசத்துக்குள்ளே இருக்கிறாள். தேவனுடைய நகரத்துக்குள்ளே இருக்கிறாள். இஸ்ரவேலுக்குள்ளே இருக்கிறாள். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் இன்னும் இஸ்ரவேலுக்குள்ளே வரல. இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள்ள வருவதற்கு முன்பாகவே ராகாப் கானான் தேசத்துக்குள்ள இருக்கிறார். இஸ்ரவேலுக்குள்ள இருக்கிறார். இப்பதான் யோசுவாவும் ஜனங்களும் கடந்து வருகிறார்கள். இப்பதான் சிவந்த சமுத்திரத்தை கடந்துதான் எரிகோ பட்டணத்துக்கு வரணும். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் வருவதற்கு முன்பாகவே ராகா எங்க இருக்கிறாள்? கானானுக்குள்ளே இருக்கிறாள். தேவனுடைய நகரத்துக்குள்ளே இருக்கிறாள். ஆனால் அவருடைய வாழ்க்கை சீரழிக்கப்பட்டிருக்கிறது, சிதைக்கப்பட்டிருக்கிறது. எரிகோவின் ஜனங்களோட வாழ்க்கையை சிதைத்து போட்டிருக்கிறார்கள். இப்ப ராகாவுடைய மனநிலைமையை யோசித்து பாருங்க. ராகாவுடைய மனநிலைமை எப்படி இருக்கு யோசிப்பார். யூத பாரம்பரியம் என்ன சொல்ல தெரியுமா? இந்த ராகாப் virtuous woman, குணசாலியான ஒரு ஸ்திரீயாக வாழ விரும்பினவள் என்று சொல்லுங்க. இந்த ராகாப் ஒரு குணசாலியான ஸ்திரீயாக வாழ விரும்பினவளாம். நீங்க உள்ள சொல்ல, என்ன பாஸ்டர் சொல்றீங்க? அந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது? அவளுக்கும் குணசாலியான ஸ்திரீக்கு என்ன கம்பாரிசன் இருக்கிறது? எப்படி சொல்றீங்கன்னு கேட்கலாம். ஒரு வசனத்தை வாசிங்க. யோசுவா அதே அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. அதுல ஒரு சின்ன க்ளூ இருக்கிறது. ஆவியான ஒரு சின்ன க்ளூவை வச்சிருக்கிறார். யோசுவா 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. அவள் அவர்களை வீட்டின் மேல் ஏற பண்ணி அவர்களை வீட்டின் மேல் ஏற பண்ணி வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல் தட்டைகளுக்குள்ளே மறைத்து வைத்திருந்தாள். ஆமென். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. அவள் அவர்களை வீட்டின் மேல் ஏற பண்ணி வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல் தட்டைகளுக்குள்ளே மறைத்து வைத்திருந்தாள். இந்த வசனத்துக்கும் குணசாலியான ஸ்திரீக்கும்
ஏதாவது கனெக்ஷன் பார்க்க முடியுதா உங்களால? என்ன கனெக்ஷன் பார்க்க முடியுது? இந்த வசனத்தை வாசித்தமே யோசுவா 2:6 இந்த வசனத்தை படிச்ச பிறகு குணசாலியான ஒரு ஸ்திரீயுடைய சில காரியங்கள் இந்த வசனத்தில் உங்களால பார்க்க முடியுதா? என்ன பார்க்க முடியுது? ஒன்னும் விளங்கலையே இருக்கு. ஒளித்து வைத்தாள், அப்புறம் சணல் நூல் பின்னி. ராகாபோட வீட்டுல என்ன இருந்ததா? என்ன இருந்ததா? பரப்பப்பட்ட, வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல் தட்டைகள். வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல் தட்டைகள். ஆமென். குணசாலியான ஒரு ஸ்திரீயுடைய அநேக பண்புகளிலே ஒரு பண்பு எங்க வாசிக்கிறோம்? நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். குணசாலியான ஸ்திரீகள் பல குணாதிசயங்கள் இருக்கிறது. அதுல ஒரு குணாதிசயம் என்ன? ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோடே வேலை செய்கிறாள். மறுபடியும் வாசிங்க. ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோடே வேலை செய்கிறாள். இஸ்ரவேல்ல இன்னைக்கு வரைக்கும் அந்த சணல் நூலினாலே செய்யப்பட்ட ஆடைகள் ரொம்ப விசேஷம். இன்னைக்கு வரைக்கும் அந்த நாட்களிலே இந்த சணல் நூலினாலே செய்யப்படுகிற ஆடைகளை அவ்வளவு எளிதாக செய்ய முடியாது. காரணம், இன்னைக்கு இருக்கிற மாதிரி நவீன கருவிகள் அந்த நாட்களில் இல்லை. இவர்கள் அந்த சணல் தட்டைகளை கொண்டு வரணும்னா நதிக்கு போகணுமா. நதிக்கு போய் அந்த சணல் வளர்கிற, அது ஒரு தாவரம், ஒரு செடி, அது காடு மாதிரி விளைந்திருக்குமா நதி பகுதிகளிலே. அதை போய் அவள் வெட்டி கொண்டு வந்து ஒரு நிழலான இடத்திலே அதை பரப்பி காய வைத்து அதை போரடித்து அதிலிருந்து சணல் நூலை தன்னுடைய கையினாலே வேலை செய்து அதை எடுத்து அதற்கு பிறகு தறியில வைத்து அந்த சணல் நூலினாலே கையினாலே செய்யப்பட்ட ஆடைகளை செய்வார்கள். பொதுவாக ஒரு சராசரியான ஒரு ஸ்திரீனாலே இவ்வளவு கடினமான வேலை செய்ய முடியாது. இந்த வேலையை யார், இவ்வளவு கடினமான வேலை யார் செய்ய முடியும் என்றால் குணசாலியான ஸ்திரீ தான் செய்ய முடியும். ஆனா வேதத்தில் என்ன வாசிக்கிறோம்? ராகாபுடைய மேல் வீட்டிலே சணல் தட்டைகள் பரப்பப்பட்டிருக்கிறது. இங்கிலீஷ் பைபிள்ல ரொம்ப அழகா இருக்கும். இன் ஆர்டர், வரிசையாக சணல் தட்டைகளை அவர்கள் அடுக்கி வைத்திருக்கிறார்கள். ஆமே. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அந்த சணல் தட்டைகளை அவர் சேகரித்து அதன் மூலமாக சணல் நூல் ஆடைகளை செய்கிறதை தான் தன்னுடைய தொழிலாக அவர் வைத்திருந்தார். ஆமே. ஆனால் தவறான விதத்தில் போனது காரணம் என்ன? நிர்பந்தம். She was forced. கட்டாயப்படுத்தப்பட்ட சூழ்நிலையிலே அவளுடைய வாழ்க்கை சின்ன பின்னமாக போய்விட்டது. ஆனால் அவள் அதை விரும்பி செய்யவில்லை. ஆதாயத்துக்காக தவறான விதத்தில் பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று செய்யவில்லை. கைகளினாலே கடினமாக உழைத்து சம்பாதிக்கிற ஒரு சிந்தை உள்ள குணசாலியான ஸ்திரீ. ஆமென். தன்னுடைய சொந்த கையினாலே உழைத்து அந்த சணல் நூல் ஆடைகளை செய்து அதன் மூலமாக ஜீவனம் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தவள். ஒரு பாவமான வாழ்க்கை வாழ விரும்பவில்லை. கட்டாயத்தின் பேரிலே, நிர்பந்தத்தின் பேரிலே தள்ளப்பட்டவளாக இருந்திருக்கிறாள். ஆமென். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள்ளே வருவதற்குள்ளே
அப்படிப்பட்ட தவறான வழியிலிருந்து அவர் விடுதலையாக்கப்பட்டு தன்னுடைய தொழிலை மாற்றி இப்ப அவருடைய ஜீவனத்துக்காக அவர் செய்த தொழில் என்னன்னு கேட்டீங்கன்னா சணல் நூல் ஆடைகளை செய்து வருமானத்தை ஈட்டி அதன் மூலமாக ஜீவனம் செய்வதுதான். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள்ளே வருவதற்கு முன்பாகவே ராகாப் தன்னுடைய பாவமான வாழ்க்கையை விட்டு வெளியே வந்து விட்டார். நீங்க ஒருவேளை என்கிட்ட கேட்கலாம், எப்படி சொல்றீங்க? இது எவ்வளவு நிச்சயமாக உங்களால எப்படி சொல்ல முடியுது? சரித்திரத்தில் நீங்க வாசிங்கன்னா விளங்கும். இப்படி தவறான ஸ்திரீகளை நல்ல கவனிங்கள். எரிகோ பட்டணத்திலே தவறான வாழ்க்கை வாழ்கிற ஸ்திரீகளை அவர்கள் எரிகோ பட்டணத்துக்குள்ளே வைத்துக் கொள்வார்கள். உள்ளே வைத்துக் கொள்வார்கள். யாராவது எனக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை வேண்டாம், பாவமான வாழ்க்கை வேண்டாம் என்று சொன்னால் அந்த துன்மார்க்கமான மனுஷர்கள் இவருடைய வாழ்க்கையை குறித்து அச்சுறுத்துவார்களாம். உன்னை கொண்டு விடுவோம் என்று சொல்லி அச்சுறுத்துவார்களாம். அது மாத்திரமல்ல, பட்டணத்துக்குள்ளே வாழ விட மாட்டார்களாம். பாவத்துக்கு உட்படலனா, எரிகோ ராஜாவுக்கு தன்னை விட்டு கொடுக்கலனா, அங்க இருக்கிற முக்கியமான மனுஷர்களுக்கு தங்களை விட்டு கொடுக்கலனா பட்டணத்துக்குள்ளே வாழ விட மாட்டார்களாம். பட்டணத்தை விட்டு ஒதுக்கி பட்டணத்தின் மதில் செவர் மேலே வீடுகளை, அந்த இடத்தில் அவர்களுக்காக வீடுகளை உண்டு பண்ணி அங்கே வாழும்படியாக ஒதுக்கி வைத்து விடுவார்கள். அப்படி ஒதுக்கி வைக்கப்பட்டவள் தான் ராகாப். ஓரளவுக்கு ராகாப் பத்தி விளங்குது உங்களுக்கு? ஏன் பட்டணத்தை விட்டு விலக்கி எரிகோ அலங்கத்தின் மேலே அவர்களை வாழ வைக்கிறார்கள் என்றால், அந்த நாட்களிலே கொள்ளை அடிக்கிறவர்கள் வருவார்களாம் அடிக்கடி. அந்த கொள்ளை அடிக்கிறவர்கள் நேரடியாக எரிகோ பட்டணத்துக்குள்ளே வரமாட்டார்கள். அவர்கள் அலங்கத்தின் மேலே இருக்கிற வீடுகளை முதலாவது கொள்ளடிப்பார்கள். அப்படியே அப்படி கொள்ளையடிகள் வந்தாலும் இப்படிப்பட்ட பாவத்துக்கு உட்படாத, பாவம் செய்ய மாட்டேன், எனக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்கப்பட்ட அலங்கத்தில் வாழ்கிற ஜனங்களை வேணா கொள்ளடிச்சுட்டு போட்டோம், அப்படிப்பட்ட ஆட்களை வேணாலும் இந்த கொள்ளையடிகள் கொன்று போட்டாலும் பரவாயில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டவள். அப்ப எப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை அவள் எடுத்திருக்கிறாள் யோசித்து பாருங்க. ஆமென். அது ஒரு தண்டனை மாதிரி. அலங்கத்தில் வசிக்கிறது, அலங்கத்தின் மேல வசிக்கிறது ஒரு தண்டனை மாதிரி. அப்படிப்பட்டவர்கள் மரித்து போனாலும் பரவாயில்லை என்று சொல்லிவிட்டு விடுவார்கள். இப்ப ராகாப் அலங்கத்தின் மேலே வசித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? இவ்வளவு நாட்கள் கட்டாயத்தின் பேரில் அப்படி வாழ்ந்திருக்கிறாள். இப்பொழுது அப்படிப்பட்ட பாழ்வு வாழ்க்கைக்கு தன்னை உட்படுத்தாமல் அந்த எரிகோவின் ராஜாவுக்கு எதிர்த்து, அப்படிப்பட்ட துன்மார்க்கமான ஜனங்களுக்கு விரோதமாக எதிர்த்து, நான் ஜீவனே போனாலும் இப்படிப்பட்ட பாவ வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்று சொன்னபடினாலே அவள் இன்றைக்கு அலங்கத்தின் மேலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். ஆமென். என்னை கொள்ளடிச்சாலும் பரவாயில்ல, என்னுடைய ஜீவனை எடுத்தாலும் பரவாயில்ல, எனக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை வேண்டாம், நான் கையினாலே கடினமாய் உழைத்து பிழைக்க விரும்புகிறேன், குணசாலியான ஸ்திரீயாய் இருக்க விரும்பும் என்று சொல்லி தீர்மானம் எடுத்தவள் தான் ராகாப். எத்தனை பேருக்கு ராகாவை பத்தி கொஞ்சம் விளங்குது? எவ்வளவு தவறா நினைச்சிட்டோம்ல நம்ம. கட்டாயத்தின் பேரில் எப்படி வாழ்ந்தவளாக இருந்தாலும் கர்த்தருடைய பெரிதான திட்டம் அந்த ஸ்திரீயை குறித்து இருந்தபடினாலே இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்குள்ளே வருவதற்கு முன்பாகவே அப்படிப்பட்ட வாழ்க்கையில் இந்த கர்த்தர் விடுதலையாக்கி வேறு பிரிச்சிட்டார். கர்த்தர் ஒரு ஆளை தெரிஞ்சுக்கிட்டா கர்த்தர் எதை செய்தாயிலும் வேறு பிரித்து விடுவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. இப்ப ராகாப் தன்னுடைய ஜீவனத்துக்காக அந்த சணல் நூல் ஆடைகளை செய்து அவள் பிழைத்துக் கொண்டிருக்கிறாள். அலங்கத்தின் மேலே வசித்துக் கொண்டிருக்கிறாள். இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானை கடந்து வருகிறார்கள். 40 வருஷம் அவருடைய வனாந்தர பிரயாணம் முடிவுக்கு வருகிறது. மோசே மரித்து விடுகிறார். அதற்கு பிறகு யோசுவா பொறுப்பெடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை அந்த
யோர்தான் நதியை கடக்கும்படியாக செய்து அந்த வருகிற சூழ்நிலையில தான் யோர்தானை கடப்பதற்கு முன்பாக யோசுவா 2 வேவுக்காரர்களை எரிகோ பட்டணத்துக்கு அவர் அனுப்புகிறார். அந்த 2 வேவுக்காரர்கள் யாரு? வினகாசும் காலேப். இது யூத பாரம்பரியம் சொல்லுகிறது, வேதாகமத்தில் இல்லை. இந்த 2 வேவுக்காரர்களும் யோர்தான் நதியை கடந்து எரிகோக்குள்ளே வருகிறார்கள். தெய்வாதீனமாக ராகாபுடைய வீட்டுக்குள்ளே நுழைகிறார்கள். இந்த செய்தி எரிகோவின் ராஜாவுக்கு எட்டுகிறது. உடனே எரிகோவின் ராஜா ஆட்களை அனுப்பி ராகாபை விசாரிக்கும்படியாக அனுப்புகிறார். இப்ப ராகாப் ஒரு காரியத்தை சொல்லுகிறாள், அதை வாசிக்க வேணும். வேதாகமத்தில் வேறு ஒருத்தரும் சொல்லாத ஒரு காரியத்தை ராகாப் சொல்லுகிறதை பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்க முடியும். அந்த வசனத்தை வாசிங்க. யோசுவா 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். யோசுவா 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. ராகாப் வேவுக்கார இடத்துல பேசுகிற வார்த்தைகள், நாங்கள் கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே, உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். ஹல்லேலூயா. அப்ப இஸ்ரவேலின் தேவனை குறித்து, யாவே தேவனை குறித்து அவருடைய புரிந்து கொள்ளுதல் எப்படி இருந்திருக்கிறது என்று பாருங்கள். ஆச்சரியமாக இருக்கு. ஆமென். அவன் சொல்லுகிறாள், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு செய்த எல்லா காரியங்களும் நாங்கள் கேட்டிருக்கிறோம். எப்படி உங்களுக்காக உங்கள் தேவனாகிய கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தை வற்றி போக பண்ணினார் என்றும், அந்த எமோரிய 2 ராஜாக்கள் சீகோன் ஓகை கர்த்தர் எப்படி நிர்மூலமாக இருக்கிறார் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆமென். நல்ல கவனிங்கள். அவர் ஒரு காலத்திலே வேசியா இருந்தது உண்மைதான். நிர்பந்தத்தின் கட்டாயத்தின் பேரிலே பாவ வாழ்க்கை வாழ்ந்தது உண்மைதான். ஆனால் இப்பொழுது அந்த பாவ வாழ்க்கையை முற்றிலுமாக விட்டு வெளியே வந்து விட்டால், இப்பொழுது 2 தேவ மனுஷர்களை பார்த்து தேவனை குறித்ததான அறிக்கையை செய்கிறார். இந்த அறிக்கை செய்கிற நேரத்தில் தான் அவள் ஒரு காரியத்தை வேண்டிக் கொள்ளுகிறாள். அதை தான் நம்ம படிக்கிறோம். வேண்டிக் கொள்கிறதும் நினைக்கிறதும். முதலாவது அவர் வேண்டிக் கொள்கிற ஒரு காரியத்தை அவர் வேண்டிக் கொள்கிறார். எடுத்து வாசியுங்கள் 12வது வசனம். யோசுவா 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். இப்பொழுதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரியும் என் சகோதரிகளையும் அவளுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடே வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றாள். நிச்சயமான ஒரு அடையாளத்தை கேட்கிறார், வேண்டிக் கொள்கிறார். இந்த தயவை நீங்கள் எனக்கு செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார். இப்ப 15வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர்களை கயிற்றினாலே ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டாள். அவள் வீடு அலங்கத்தின் மதிலில் இருந்தது. அலங்கத்திலே அவள் குடியிருந்தாள். இதெல்லாம் ஆவன் எழுதுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு, சும்மா இல்ல. அலங்கத்திலே அவள் குடியிருந்தாள். 17, 18 வாசி. அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டிலே சேர்த்துக்கொள். இந்த வசனத்தை நம்ம வாசித்தோமே, உங்களுக்கு மனசுல என்ன ஞாபகம் வருகிறது? பஸ்கா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். பஸ்கா. எகிப்து தேசத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் விடுதலையாக்கும்படியாக பஸ்கா ஆடு அடிக்கப்பட்டு அந்த ஒரு கிண்ணத்திலே அதோட ரத்தத்தை எடுத்து ஈசோப்பு தண்ணீரால் தோய்த்து அந்த ரத்தத்தை நிலைக்கால் கதவுகளின் ஜனங்களில் அந்த நிலைக்கால்களிலே
பக்கங்களில் இரு பக்கங்களிலும் அவர்கள் தெளிக்கிறார்கள். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் இரத்தத்தை பார்க்கும்போது நான் கடந்து போவேன். வாசிங்க அந்த வசனத்தை. யாத்ராகமோ 12வது அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அடையாளமாய். இப்ப என்னத்தை கேட்கிறா? அடையாளத்தை தான் கேட்கிறா. நீங்கள் எங்களுடைய வீட்டை என்னுடைய தகப்பனையும் தாயும் சகோதர சகோதரியும் தப்புவிப்போம் என்று சொல்லி நான் உனக்கு காண்பித்த தயவின்படி நீங்கள் எனக்கு தயவை காண்பித்து ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும், அடையாளத்தை தர வேண்டும். அந்த அடையாளம் பஸ்கா பண்டிகையில் என்னது? ரத்தம். பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம். ஆமென். அதனாலதான் அந்த சிவப்பு நூல் கயிறு ஜன்னலில் கட்டப்பட்டு தொங்க விடப்படுகிறது. ஆண்டவராக இயேசுடைய ரத்தத்துக்கு அடையாளமாக, அதை தான் அடையாளமாக அவர்கள் கொடுக்கிறார்கள். எத்தனை பேருக்கு விளங்குது? அப்ப இந்த இடத்துல பஸ்காவை நாம் பார்க்கிறோம். ஆனா ஒரு நிபந்தனை, அவர்கள் எல்லாரும் தேசம் அழிக்கப்படும் போது அவர்கள் எல்லாரும் வீட்டுக்குள்ளாக இருக்க வேண்டும். வீட்டுக்குள்ளாக இருக்க வேண்டும். அந்த மனுஷன் தெளிவாக சொல்கிறார்கள். அப்படி வீட்டுக்குள்ள இல்லாத பட்சத்தில் நாங்கள் பொறுப்பாளிகள் அல்ல. அந்த சிவப்பு கயிறு கட்டப்பட்ட அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் எல்லாரும் காணப்பட வேண்டும். அப்படி காணப்படுவீர்கள் என்றால் உங்களுடைய வீடு, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய குடும்பத்தார் காக்கப்படுவார்கள். ஆமென். அப்ப இது பஸ்காவுக்கு அடையாளமாக இருக்கிறது, ரட்சிப்புக்கு அடையாளமாக இருக்கு. ஆண்டவராகிய தேவன் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அவர் என்ன செய்தாரோ அதேதான் எரிகோவை அழிக்கப்படும் போது செய்யப்படுகிறது. எத்தனை பேருக்கு விளங்குது? இப்ப யோசுவா 2:21 வாசிங்க. யோசுவா 2:21. அதற்கு அவள், உங்கள் வார்த்தையின்படியே ஆக கடவுது என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டாள். அவர்கள் போய்விட்டார்கள். பின்பு அவள் அந்த சிவப்பு கயிற்றை ஜன்னலிலே கட்டி வைத்தாள். சிவப்பு கயிற்றை ஜன்னலிலே கட்டி வைத்தாள். ஆமென். நல்லா யோசிச்சு பாருங்க. இப்பதான் அந்த ஜனங்க போயிருக்கிறாங்க. இவங்க திருப்பி எப்ப வருவாங்கன்னு தெரியாது. 3 நாள் பிரயாணம் வர, அப்படிதானே? மொல்ல பண்ணிக்கலாம்னு விட்டுருக்கலாமா இல்லையா? இப்ப என்ன அவசரம்? மொல்ல பண்ணிக்குவோம். அவங்க வந்தாங்கன்னா பார்த்துக்குவோம். வரும்போது என்ன பண்ணிடுவோம்? டக்குன்னு போய் கட்டிடுவோம். ரட்சிப்பு அப்படிப்பட்டது அல்ல. இன்றைய ரட்சிப்பினால் எதை காலம் தாழ்த்தினாலும் சரி, ஒருவர் ரட்சிப்பை காலம் தாழ்த்த கூடாது. அந்த வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அந்த வசனத்தை மறுபடியும் அந்த பகுதி. பின்பு அவள் அந்த சிவப்பு கயிற்றை ஜன்னலிலே கட்டி வைத்தாள். உடனே ரட்சிப்புக்கு ஏற்ற காரியங்களை உடனே செய்யணும். ஆவிக்குரிய காரியங்களை உடனே செய்யணும். நம்ம மற்ற எல்லா காரியத்தையும் உடனே செய்வோம். ஆவிக்குரிய காரியம் வந்தா தள்ளி போட்டுருவோம். அப்படிதானே? வேத வாசிப்பு வந்தா தள்ளி போட்டு, ஜெபம் வந்தா தள்ளி போட்டு, மற்ற எல்லா காரியங்களும் உடனே செய்வோம். ஆனா நீங்க ஆவியானவர் நம்மோடு கூட பேசு. எதை செய்றீங்களோ செய்யலையோ, உங்களோட ஆத்மாவுக்குரிய காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள் உடனே செய்யணும். அதுதான் ஆசீர்வாதமே இருக்கிறது. ஆமென். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கணும். இப்ப அவள் வேண்டிக் கொண்டால், ஒரு காரியத்தை தயவை வேண்டிக் கொண்டால், அவர்களும் ஒரு அடையாளத்தை சொல்லிவிட்டார்கள். அந்த அடையாளத்தை, அந்த சிவப்பு கயிறை அவர் ஜன்னல உடனே கட்டிட்டார். இப்ப கட்டும் போது அந்த சிவப்பு கயிறை அவர்கள் இறக்கிவிட்டு அந்த ஜன்னலை கட்டும் போது அவளுக்குள்ள என்ன சிந்தனை வந்திருக்கும்? என்ன நினைத்திருப்பாள்? கொஞ்சம் யூகித்து சொல்லுங்க பாப்போம். என்ன நினைச்சிருப்பா?
அந்த சிவப்பு கையை கட்டும் போதே அவருடைய நினைக்கிற காரியம் கண்டிப்பா செய்வாங்க. ஏன்? அவர்கள் வாக்கு கொடுத்து விட்டு போயிருக்கிறார். ஆமென். வாக்கு கொடுத்து விட்டு போயிருக்கிறார்கள். அடையாளத்தை கேட்டோம், அவர்கள் அடையாளத்தையும் கொடுத்திருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசுவோட ரத்தம் தான் நமக்கு அடையாளம். அவர் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. செய்வாரா செய்ய மாட்டாரா? அதிகமா செய்வாரா செய்ய மாட்டாரா? ஆமென். அப்ப அந்த கயிறை கட்டும் போதே அவள் எதை நினைக்கிறாள் என்றால், என்னுடைய வீடு இஸ்ரவேலின் தேவனாலே காக்கப்படும். காரணம், நாங்கள் இரத்தத்துக்குள்ளாக இருக்கிறோம். இரத்தத்துக்குள்ளாக இருக்கும். நீங்க ஒன்ன யோசிக்கணும். சாதாரண அந்த 2 மனுஷர்கள் கொடுத்த வாக்கின் பேரிலே நான் வேண்டிக் கொண்டது நிறைவேறும் என்று சொல்லி ராகாபால் விசுவாசிக்க முடியுமானால், எல்லாரையும் சிருஷ்டித்த அண்ட சராசரங்களை படைத்த நம்முடைய தேவன் நமக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவார் என்று சொல்லி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். சாதாரண மனுஷர் கொடுத்த வாக்கின் பேரிலே அவள் இதை கண்டிப்பாக நிறைவேற்றுவான்னு நினைப்பாள் என்றால், நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்கிலே நாம் எவ்வளவு உறுதியாக, எவ்வளவு நம்பிக்கை உள்ளவர்களாக, எவ்வளவு விசுவாசிகளாக நாம் இருக்க வேண்டும். ஆமென். மனுஷனே சொன்ன வாக்கை நிறைவேற்றானா, நம்முடைய ஆண்டவர் சொன்ன வாக்கை நிறைவேற்றாம போயிடுவாரா? அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. ஆமென். 12வது வசனத்திலே வேண்டிக் கொள்ளுகிறார். 21வது வசனத்திலே வேண்டிக் கொண்டது நிறைவேறும் என்று நினைக்கிறார். ஆமென். கர்த்தர் செய்தாரா இல்லையா? இததான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். எபேசியர்ல 3:20 நான் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இப்ப எத்தனை பேருக்கு புரியுது நம்ம புதிய ஏற்பாட்டு வசனத்தை பழைய ஏற்பாட்டோட உதவியோடு கூட நம்ம விளங்கிக் கொள்கிறோம் என்று சொல்லி எத்தனை பேருக்கு விளங்குது? ரொம்ப முக்கியம். நல்ல கவனிங்க. அநேக சமயங்களிலே நாம் வேண்டிக் கொள்கிறதிலே நிறுத்திக்கிறோம். வேண்டிக் கொண்டதை கர்த்தர் நிறைவேற்றுவார் என்று நினைக்க தவறி விடுகிறோம். அதனாலதான் நம்முடைய ஜெபம் கேட்கப்படாமல் இருக்கு. ஆனாதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் பெரிய காரியங்களை செய்யாமல் இருக்கிறார். ஆமென். இப்ப நல்ல கவனிங்க. ஒரு காரியத்தை நாம் வேண்டிக் கொள்கிறோம், ஜெபிக்கிறோம், ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம். அதற்கு பிறகு நான் அவருடைய பிள்ளை, அவர் என்னுடைய தகப்பன், நான் கேட்டதை கர்த்தர் கேட்டதுக்கு மேலாக கர்த்தர் செய்வார் என்று சொல்லி நான் நினைக்கும் போது கர்த்தர் என்ன செய்வாரா? என்னுடைய விசுவாசத்தை விரிவடைய செய்து, ஆமென், இன்னும் அரிய பெரிய காரியங்களை நான் கேட்கும்படியாக அவர் செய்வார். ஆமென். ஆண்டோட விருப்பம் என்ன தெரியுமா? சின்ன சின்ன காரியங்களை நம்ம கேட்கணுன்றது அல்ல, அரிதான காரியங்கள். ஆமென். என்னால் செய்யக்கூடாத காரியம் உண்டோ? என்னால் செய்ய முடியாத ஒரு அதிசயம் உண்டோ? எலியாவிடத்துல ஒரு காரியத்தை கேட்டாராம். அதுக்கு எலியா என்ன சொல்றாரு? அரிதான காரியத்தை கேட்டாய். நல்ல கவனிங்க. அரிதான காரியத்தை கேட்டுட்டே என்னால செய்ய முடியாதுன்னு சொல்லல. நீ அரிதான காரியத்தை கேட்டபடினாலே அது கண்டிப்பா உனக்கு செய்யப்படும். ஆமென். அரிதான காரியம் என்னத்தை தான் அப்படி கேட்டாரு? ரெட்டிப்பான உம்மிடத்துல ரெட்டிப்பான ஆவி. அவர் என்ன கேட்கிறார் தெரியுமா? என்ன உங்களுடைய மூத்த மகனா ஏத்துங்க, சேஷ்ட புத்திர பாகம். ரெட்டிப்பான ஆசீர்வாதம் என்ன? சேஷ்ட புத்திர பாகம். மூத்த மகனுக்கு தான் 2 பங்கு. யூத முறைமையின்படி மூத்த மகனுக்கு 2 பங்கு.
அதை தான் கேட்கிறாரு எலிசா எலியாவிடத்துல. என்னை உங்களுடைய சொந்த மகனாக, மூத்த மகனாக நீர் ஏற்றுக்கொள்ளும். அதனாலதான் எலியா சொல்ற, ரொம்ப அரிதான கேள்வி கேட்டப்பா, ஆனாலும் நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்னை பார்ப்பாயானால் அது உனக்கு கிடைக்கும். எடுத்துக்கொள்ளும் போது நீ என்னை பார்ப்பாயா. எடுத்துக்கொள்ளப்படும் போது இப்ப நீ இப்ப பார்த்தா கிடைக்காது. எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ பார்க்கணும். அப்படின்னா நான் மறுரூபம் ஆகிறேன் பாரு, அப்ப நீ என்ன பார்க்கணும். அப்ப மறுரூபம் ஆகும் போது எலிசா அவர் எப்படி பார்க்கிறாரு தெரியுமா? எப்படி பார்க்கிறாரு? இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமானவரே. அப்ப மறுரூபம் ஆகும் போது எலிசா எலியாவை எப்படி பார்க்கிறாரு? ரதமாக பார்க்கிறார். ஒரு அக்கினி ரதமாக பார்க்க. ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எலியாவுடைய ஆவிக்குரிய நிலைமையை பார்க்க, சரீர நிலைமை அல்ல, ஆவிக்குரிய நிலைமை. நல்ல கவனிங்கள். இததான் பவுல் சொல்றாரு, நான் மாமிசத்தின்படி யாரையும் பார்க்காமல் ஆவியின்படி பார்க்க சொல்றாரா? அந்த வசனத்தை வாசிடலாமா? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 16. ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். போதும், அடுத்த பகுதி நமக்கு இப்ப வேண்டாம். ஒருவரையும் மாமிசத்தின்படி அறியோம். அப்படின்னு என்ன சொல்றாருன்னா, நான் என்னோட சகோதரனை பார்க்கும்போது மாம்சத்தின்படி பார்க்க மாட்டேன், ஆவியின்படி பார்ப்பேன். என் சகோதரனுடைய ஆவிக்குரிய நிலைமை நான் பார்ப்பேன். ஏன் பவுல் சொல்றார் அப்படி? மாம்சத்தின் பார்த்தா பலவீனம் தான் தெரியும். மாம்சத்தின் பார்த்தா அந்த சகோதரனுக்குள்ள இருக்கிற பலவீனம், அந்த சகோதரிக்குள்ள இருக்கிற பலவீனம், அவங்க இப்படி பண்ணாங்களே, அப்படி பண்ணாங்களே, இப்படி பேசினாங்களே, அப்படி பேசுறாங்களே, அதுதான் நமக்கு மனசுல வரும். ஆனா ஆவிக்குரியவளாய் பார்த்தால் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மாத்திரம் பார். அப்படி பழகி கொள்ள வேண்டும். ஆமென். அததான் எலிசாவை பார்க்க சொல்றார். நீ மாம்சத்தில் இருக்கிற என்னை பார்க்காத, நான் ஆவில மறுரூபமாக்கப்படும் போது என்னை பார். எத்தனை பேருக்கு விளங்குது? அப்படி மறுரூபம் ஆகும் போது ரதமாக பார்க்க, இஸ்ரவேல் அக்கினி ரதமாக பார்க்க. ஏன் ரதமாக பார்க்கிறா தெரியுமா? ரதம் என்று சொல்லும் போது, ரதம் எப்போதுமே தானா ஓடுறதும் இல்லை, ரதத்தை ஓட்டுறவர் ஒருத்தர் இருக்கணும். ஒருத்தர் இயக்குனாதான் ரதம் ஓடும். அப்படிதானே? அப்ப எலியா எப்படி வாழ்ந்திருக்கிறார்னா, கர்த்தராலே இயக்கப்பட்டவராக. இதோட சொந்தமா அவர் எங்கேயுமே போல, கர்த்தராலே இயக்கப்பட்ட மனுஷன். அது மாத்திரமல்ல, ரதம் இஷ்டத்துக்கு தான் விரும்புகிற இடத்துக்கு போக முடியாது. ஓட்டுறவர் எங்க போகணும்னு சொல்றாரோ அங்கதான் போகணும். அதே மாதிரி எலியா தன்னுடைய இஷ்டத்தின்படி எதுவும் செய்யாமல் தேவ சித்தத்தை நிறைவேற்றின ஒரு மனுஷன். ஆமென். அது மாத்திரம் இல்ல, ரதத்துல எல்லாரும் போய் உட்கார்ந்துட முடியாது. ராஜா தான் உட்காரணும். ராஜாவை சுமக்கிறது தான் ரதம். தேவனுடைய பிரசனத்தை சுமந்த ஒரு மனுஷன். ஆமென். இப்ப ஏன் அவர் ரதம் சொல்றாரு எத்தனை பேருக்கு விளங்குது? சப்ஜெக்ட் விட்டு எங்கேயோ போயிட்டோம். அரிதான காரியம். ஆமென். நீ வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் அதிகமாக ஆமென் நான் செய்வேன். இன்னைக்கு நம்முடைய பிரச்சனை என்ன? 3 விதமான ஜனங்கள் சபையில் இருக்கிறார்கள். 3 விதமான ஜனங்கள். ஒரு கூட்டம் வேண்டிக் கொள்வதே கிடையாது, எதையுமே ஜெபமே பண்றது கிடையாது. பாஸ்டர் ஜெயிப்பார் நம்மளுக்கு எல்லாத்துக்கும். கண்டிப்பா அப்படிப்பட்டவனுக்கு நான் ஜெபிக்கவே மாட்டேன்.
ஒரு விசுவாசி நம்முடைய அருமையான பாஸ்டர் சுந்தர ஐயா கிட்ட வந்து, பாஸ்டர் நான் ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கிறோம், தயவுசெய்து எங்களுக்காக ஜெபிங்க பாஸ்டர் அப்படின்னு வந்து கேட்டாராம். அதுக்கு அருமையான ஆவிக்குரிய தகப்பன் பாஸ்டர் சுந்தர ஐயா என்ன சொன்னாராம், நான் உனக்காக ஜெபிக்க மாட்டேன், நீ ஃபர்ஸ்ட் போய் ஜெபம் பண்ணு, ஆண்டவர் கேட்கலன்னா திருப்பி வா, நான் உனக்காக ஜெபிக்கிறேன். பிரச்சனைக்கு ஜெபிக்கணும்னு ஊழியக்காட்ட வந்திருக்கேன், நீ ஜெபிச்சியா? இல்லையா. உங்களோட ஜெபத்தை கேட்பார் ஆண்டவர். தவறு தவறு தெளிவா சொல்லிட்டா, உனக்கு ஜெபிக்க மாட்டேன், நீ போயிட்டு வா. அந்த விசுவாசிக்கு பாஸ்டர் என் மேல ரொம்ப கோபம் வந்துருச்சான். இப்படி கூட பாஸ்டர் சொல்லுவார் ஜெபிக்க மாட்டேன்னு? ஒரு அவ்வளவு பிரச்சனையில நான் போய் நிக்கிறேன், சரி நீ கவலைப்படாத, நான் உனக்கு ஜெபிக்கிறேன்னு ஆறுதலா 2 வார்த்தை சொல்லாம உனக்கு என்னால ஜெபிக்க முடியாது, போயிட்டு வா, நீனே ஜெபின்னு சொல்லி ஒரு ஊழியக்காரர் அனுப்புவாரா? கண்டிப்பா அடுத்த வாரம் அந்த சபைக்கே போகக்கூடாதுன்னு யோசிச்சுட்டே போறாராம் வீட்டுக்கு. அப்படி போகும்போது ஆவியானவர் இடைப்படுறாராம். ஊழியக்காரர் சொல்றத கொஞ்சம் கேட்டு பாருப்பா, உன் நல்லது தானே சொல்றாரு, உன் பிரச்சனைக்காக நீ ஜெபி, வீட்டில் போய் ஜெபின்னு ஆவியானவர் பேசுறாராம். அப்ப இந்த சகோதரன் உபவாசம் பண்ணி தன்னோட பிரச்சனைக்காக ஜெபிக்கிறார். கர்த்தர் அற்புதமான பதில் தருகிறார். நான் திருப்பி அடுத்த வாரம் வரமாட்டேன்னு போன ஆளு அடுத்த வாரம் வந்து, பாஸ்டர் நான் ஒரு சாட்சி சொல்லணும்னு சொன்னார். அப்ப சொன்ன சாட்சி தான் இது. பாஸ்டர் ஜெபிக்க மாட்டேன்ட்டாங்க, பாஸ்டர் ஜெபிக்க மாட்டேன்னு சொன்னதுனால தான் நான் ஜெபம் பண்ணேன், அல்லனா நான் ஜெபிக்கிறதே இல்லை. புரியுதா உங்களுக்கு விஷயம்? ஆமென். மற்றவங்க ஜெபத்தில் எவ்வளவு நாளுங்க வாழ போறோம்? எத்தனை நாள் வாழ்றது? கர்த்தர் உங்களுடைய சத்தத்தை கேட்க விரும்புகிறார். பிள்ளை ஆண்டானுடைய சத்தம் ஆகார அந்த பிள்ளைய கல் எரிகிற தூரத்தில் விட்டு குடிக்க தண்ணி கிடையாது, தண்ணி இல்லாதபடினால அந்த பிள்ளை செத்து விடுமோ என்ற ஒரு மரித்து விடுமோ என்ற ஒரு பயம், அதை பார்க்க கூடாதபடி கல் எறிகிற தூரத்திலே ஆகால் தன்னுடைய மகனை விட்டு அவள் தூரமாய் போய் அழுது கொண்டிருக்கிறாள். ஆண்டவரே என்னோட பிள்ளை மரிச்சிடக்கூடாது, என்னோட பிள்ளையுடைய ஜீவனை நீர் காக்கணும் அப்படின்னு பயங்கரமா கதறி அழுதிருப்பா. ஆனா ஆண்டவர் யார் சத்தத்தை கேட்டாராம்? பிள்ளை ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டார். பிள்ளை அழாம இருந்துச்சுன்னா என்ன இருக்குன்னு யோசிச்சு பாருங்க, தண்ணி தாகத்திலே செத்து போயிருக்கும். ஊழியக்காரர்கள் ஜெபிக்கிறது அல்ல, நீங்க ஜெபிக்கிறது. கர்த்தர் உங்களுடைய சத்தத்தை கேட்க விரும்புகிறார். ஆமென். ஊழியக்காரர்கள் ஜெபிக்கிறதே நீங்க அழுகிறதுக்கு தான். ஐயோ நாங்க சந்தோஷம் சமாதானமா இருக்கணும்னு பாஸ்டர் ஜெபிப்பார்னு பார்த்தா அழுதாதாங்க பதில். ஆண்டு உங்களோட சத்தத்தை கேட்கணுமே, அதுக்கு நாங்க எப்படி திரும்ப ஜெபிக்கணும்? ஆண்டவரே இந்த பிரதரை கொஞ்சம் அளவைங்க, ஆண்டவரே இந்த சிஸ்டரை கொஞ்சம் அளவைங்க. அள வைப்பார், ஆனா சத்தத்தை கேட்பார். கர்த்தர் அற்புதமா பதில் தருவார். ஆமென். முதல் கூட்டம் ஜெபிக்காத கூட்டம், வேண்டுதலே இல்லை, சுத்தமா வேண்டுதலே இல்லை. இவர்களை குறித்து யாக்கோபு என்ன சொல்றாரு பாருங்க. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் இச்சித்தும் அதை பெற வேண்டும் என்று விரும்பியும் கிடைக்கல, நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவளாய் இருந்தும் பொறாமை உள்ளவளாய் இருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள், அடையக்கூடாமல் போய்விட்டீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதினாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. விண்ணப்பம் பண்ணாது இருக்கிறதுனாலே சித்திக்கிறதில்லை.
நான் கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்கிறேன், உங்களோட வாழ்க்கையில ஜெபம் இல்லைன்னா எந்த காரியமே சித்திக்காதுங்க. பாருங்க, யாக்கோபு சொல்லும்போது சொல்கிறார், ஒரு காரியத்தை அடைய என்னென்னமோ அந்த மனுஷன் பண்றான். ஆமென். கொலை செய்யறது கூட முற்படுகிறான், பொறாமைப்படுகிறான், சண்டையிடுகிறான், போரிடுகிறான், என்னென்னமோ பண்ணி பார்த்து ஒண்ணும் கிடைக்கல. காரணம் ஏன்? ஜபத்தை தவிர எல்லாத்தையும் பண்ணிருக்கான் அந்த ஆள். நீங்க எத்தனை விஷயம் இந்த தவறை நாம் பண்ணியிருக்கிறோம்? ஒரு காரியத்தை அடையணும், கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்யணும்னா மனுஷட்ட போராடி என்ன பிரயோஜனம்னு கேட்கிறேன். மனுஷட்ட சண்டை போட்டு ஒரு காரியத்தை வாங்க முடியுமா? கர்த்தர் தராவிட்டால், கர்த்தர் யாரோடு பேசுறான்னு தெரியாது. நீங்கள் ஒரு காரியத்தை அடைய வேண்டுமானால் கர்த்தர் தான் கொடுக்க வேண்டும். கர்த்தர் கொடுக்காத பட்சத்தில் ஒண்ணுத்தையும் அடைய முடியாது. மனுஷட்ட சண்டை போட்டு வாங்கிட முடியுமா? ஒரு காரியத்தை போராடி வாங்கிட முடியுமா? பொறாமைப்பட்டு ஒரு காரியத்தை வாங்கிட முடியுமா? முடியாது. விண்ணப்பம் பண்ணா போதும், ஆண்டவர்கிட்ட கேட்டா போதும். ஆமென். ஆண்டவர்கிட்ட கேட்க பழகிக்கொள்ளும். அதான் நம்ம போன வாரம் பார்த்தோம். அவர்கிட்ட பேச பழகிக்கொள்ளும், அந்யோன்யமாய் பழகிக்கொள்ளும். இப்ப ஃபர்ஸ்ட் கூட்டம் யாரு? வேண்டிக் கொள்ளாதவர்கள். இரண்டாவது கூட்டம் வேண்டிக் கொள்வார்கள், ஆனால் நினைக்க மாட்டார்கள். கர்த்தர் வேண்டிக் கொண்டதை செய்வார் என்று நினைக்கவே மாட்டாங்க. அப்படின்னா விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். வேண்டிக் கொண்டதை கர்த்தர் செய்வார் நினைக்கிறதா விசுவாசமே. வேண்டிக் கொள்வாங்க, நினைக்க மாட்டாங்க. இவங்களை குறித்து யாக்கோபு என்ன சொல்றாரு பாருங்க. யாக்கோபு 1:6 வாசிங்க. யாக்கோபு 1:6 ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். விசுவாசத்தோட கேட்க கடவன் அப்படின்னா கேட்டதை கர்த்தர் செய்வார் என்று நினைத்து செயல்பட கடவன். சந்தேகப்படுகிறவன் கர்த்தர் செய்வாரா செய்ய மாட்டாரோ, இது ஏன் ஜெபத்தை கேட்பாரா, இப்படியெல்லாம் சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். ஒரு பிரயோஜனம் இல்லை அந்த மனுஷனால. ஒன்னத்தையும் ஆண்டு எடுத்து பெற முடியாது. எனக்கு வேண்டிக் கொள்கிறது இருக்கிறது, நினைக்கிறது இல்லை. மூன்றாவது ஒரு கூட்டம் இருக்கிறது. இவர்கள் வேண்டிக் கொள்வார்கள், வேண்டிக் கொள்வதை கர்த்தர் செய்வார் என்று நினைப்பார்கள். ஆமென். அவர்கள் கர்த்தரிடத்திலிருந்து மிகவும் அதிகமாய் பெற்றுக் கொள்வார்கள். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு சொல்லும்போது சொல்றா பாருங்க. மார்க் 11:24 வாசிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 11:24 பாருங்க. வேதத்துல பாருங்க. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்படின்னா என்ன சொல்றாரு? எவைகளுக்காக ஜெபம் பண்ணுவீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசின்னு சொன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க வேண்டிக் கொள்கிறதை பெற்றுக்கொள்வோம் என்று நினைவுங்கள். அதான் அர்த்தம். அப்படி நினைக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு கிடைக்கும் இல்ல, உண்டாகும், சிருஷ்டிக்கப்படும். ஒன்றுமில்லாதிலிருந்து உண்டாக்கின தேவன் ஒன்றுமே இல்லாவிட்டாலும் நீங்கள் வேண்டிக் கொண்டது நிறைவேறும் என்று நினைத்து விசுவாசத்தை கட்டவிழ்க்கிறபடினாலே இல்லாத ஒரு காரியத்தையும் கர்த்தர் உருவாக்கி கொடுப்பார் என்று அர்த்தம். அதான் அந்த வசனத்தோட அர்த்தம். ஆமென். அப்ப ராகாபோட வாழ்க்கையில நாம் பார்த்தோம். அவள் வேண்டிக் கொண்டால் அந்த சிவப்பு கயிறை கட்டும் போது அவள் நினைக்கிறாள், இந்த மனுஷர்கள் எனக்கு வாக்கு கொடுத்து போயிருக்கிறார்கள், ஆகவே என்னுடைய குடும்பம் கண்டிப்பாக காக்கப்படும் என்று சொல்லி அவள் நினைக்கும் போது கர்த்தர் அவளுக்காக செயல்படுகிற விதம் ரொம்ப அதிசயமா இருக்கு.
வாசிங்க யோசுவா 6ஆம் அதிகாரம் 21 25 வரைக்கும் வாசிங்க. யோசுவா 6ஆம் அதிகாரம் 21 25 வரைக்கும் வாசிங்க. பட்டணத்தில் இருந்த புருஷரையும் ஸ்திரீகளையும் வாலிபரையும் கிழவரையும் ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் சகலத்தையும் பட்டய கருக்கினால் சங்காரம் பண்ணினார்கள். சகலத்தையும் பட்டய கருக்கினால் சங்காரம் பண்ணினார்கள். யோசுவா தேசத்தை வேவு பார்த்த 2 புருஷரை நோக்கி, யோசுவா வேவு பார்த்த 2 புருஷர்களை நோக்கி, நீங்கள் அந்த வேசியின் வீட்டிலே போய் நீங்கள் அவளுக்கு ஆணையிட்டபடி அந்த ஸ்திரீயையும் அவளுக்கு உண்டான யாவையும் அங்கிருந்து வெளியே கொண்டு வாருங்கள் என்றான். அப்பொழுது வேவுக்காரரான அந்த வாலிபர் உள்ளே போய் ராகாபையும் அவள் தகப்பனையும் அவள் தாயையும் சகோதரர்களையும் அவளுக்குள்ள யாவையும் அவள் குடும்பத்தார் அனைவரையும் வெளியே அழைத்து கொண்டு வந்து அவர்களை இஸ்ரவேல் பாளையத்துக்கு புறம்பே இருக்கும்படி பண்ணினார்கள். பட்டணத்தையும் அதிலுள்ள யாவையும் அக்கினியால் சுட்டரித்தார்கள். வெள்ளியையும் பொன்னையும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்த பாத்திரங்களையும் மாத்திரம் கர்த்தரின் ஆலய பொக்கிஷத்தில் சேர்த்தார்கள். 25வது வசனம். எரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியினால் அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடே வைத்தான். யோசுவா வந்து ஆண்டவராகிய இயேசுவுக்கு அடையாளம். யோசுவா உயிரோடு வைத்தான். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கிறாள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலிலே நினைக்கப்படுகிறாள் என்று அர்த்தம். ஆமென். அவள் இந்த வேவுக்காரர்களை மறைத்து வைத்தபடினாலே, தேவனுடைய மனுஷர்களுக்கு தயவு செய்தபடினாலே, தேவனுடைய கண்களிலே அவள் தயவு பெற்று இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலிலே அவள் நினைக்கப்பட்டு வருகிறாள் என்று அர்த்தம். ஆமென். நல்ல யோசித்து பாருங்களேன். அந்த ராகாபுடைய விசுவாசத்தினாலே முழு குடும்பமும் காக்கப்படுது. ஆமென். முழு குடும்பம். கர்த்தர் யாரோடு பேசுறான்னு தெரியல. ஒருவேளை உங்களுடைய குடும்ப அங்கத்தினர்களிலே யாராவது ரட்சிக்கப்படாமல் இருப்பாள் என்றால், ஒருவேளை பாரப்பட்டு நீங்க அவர்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால், கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு, என் மகளே அவருடைய விசுவாசத்தினால் அல்ல, உன்னுடைய விசுவாசத்தை நிமித்தம் நான் உன்னுடைய குடும்பத்தை ரட்சிப்பேன். ராகாவுடைய குடும்பம் காக்கப்பட்டதே, ரட்சிக்கப்பட்டதே யாருடைய விசுவாசம்? குடும்பத்தாருடைய விசுவாசமா? இல்ல, ராகாவுடைய விசுவாசம். கர்த்தர் ராகாவுடைய விசுவாசத்தை பார்க்க. ஆமென். வேண்டிக் கொண்டது ராகாப் தான், நினைக்கிறது ராகாப் தான். ராகாவுடைய விசுவாசத்தை பார்த்து கர்த்தர் ராகாவுடைய குடும்பத்தை ரட்சிக்கிறார். ஆமென். அப்போஸ்தலர் நடபடிகள் என்ன வாசிக்கிறோம்? நீங்கள் ஆண்டவராக இயேசு விசுவாசித்தால் நீங்களும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆமென். அப்ப ராகாப் தன்னுடைய ஜீவியத்துக்காக மாத்திரமல்ல, தன்னுடைய குடும்பத்துக்காகவும் வேண்டிக் கொள்கிறாள். வேண்டிக் கொண்டதை கர்த்தர் செய்வார் என்று நினைத்தபடினாலே கர்த்தர் நினைத்தபடியே செய்கிறார். நினைப்பதற்கு மேலாக செய்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. ஆமென். கர்த்தருடைய ஊழியக்காரனாய் சொல்றேன், தயவுசெய்து கேளுங்க. உங்களுடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருந்தாலும் சரி, கர்த்தர் இந்த நாளிலே முதல் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றேன், மகனே மகளே, நீ இடத்துல வேண்டிக் கொள்கிறதுக்கும் வேண்டிக் கொண்டதை நான் உனக்கு செய்வேன் என்று நினைக்கிறதுக்கும் அதிகமாக நான் செய்ய விரும்புகிறேன். அதிகமாக நான் செய்ய விரும்புகிறேன். அதிகமாய் செய்ய நான் வல்லவராய் இருக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க வேண்டிக் கொள்கிறதுக்கும் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் செய்வார் நினைக்கிறதுக்கும் அதிகமாய் கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கு. இந்த சத்தியத்தை மாத்திரம் விளங்கிக் கொள்ளும். ஜெபத்தோட நிறுத்திடாதீங்க. வேண்டிக் கொண்டதை கர்த்தர் செய்வார் நினைங்க. அதுதான் நம்முடைய விசுவாசத்தை கட்டவிழ்க்கிற விதம். இப்ப பழைய ஏற்பாட்டை விட்டுருங்க, புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 41-42 வசனத்தை வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 41-42 வசனங்கள். அப்பொழுது ஜெப ஆலய தலைவனாகிய எவீரு என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவராகிய இயேசுவின் பாதத்தில் விழுந்து, 12 வயதுள்ள
12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையாய் இருந்தபடியால் தன் வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். அவர் போகையில் திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். நல்ல கவனிங்கள், தயவுசெய்து கவனிங்கள். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்க தயவுசெய்து கவனிங்கள். அப்பொழுது ஜெப ஆலய தலைவனாகிய எவீரு என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறபடினால் தன் வீட்டுக்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். அந்த வார்த்தை உங்களால் பார்க்க முடியுதா? எபேசியர் 3:20 பார்க்கிற அதே வார்த்தை தான். வேண்டிக் கொண்டான். அவர் போகையில் திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். இப்ப ஜெபாலய தலைவனாக எவரு ஒரு காரியத்தை ஆண்டவரிடத்தில் வேண்டிக்கிறாரு. ஆனா ஆண்டவர் ஏதாவது பதில் சொன்னாரா? ஒரு பதிலும் சொல்லல. பதில் சொல்ற நிலைமையில் இல்ல போல. அதனாலதான் ஆவி நாங்க எழுதியிருக்கிறார், அவரை ஜனங்கள் அநேக நெருக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆமென். இப்ப எவருக்கு தெரியாது, வேண்டிக் கொண்டாரு. ஆண்டவர் வீட்டுக்கு வந்து சாவுக்கு ஏதுவான அந்த மரண படுக்கையில் இருக்கிற ஒரே மகளை குணமாக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். ஆனா பதில் ஒண்ணும் வரல. இப்ப எவருக்கு தெரியாது ஆண்டவர் வருவாரா வரமாட்டாரா, என்னோட மகளுக்கு சுகம் தருவாரா தரமாட்டாரா, ஒண்ணுமே தெரியாது. எல்லாம் காலதாமதமாகிறது. இந்த சூழ்நிலையில தான் அந்த 12 வருஷம் வியாதியா இருந்த அந்த ஸ்திரீ ஆண்டவராய் இயேசுடைய அந்த வஸ்திரத்தின் தொங்கலை வந்து தொடுகிறாள். எவருடைய மகளுக்கு என்ன வயசு? இந்த அம்மாக்கு எத்தனை வருஷம் பிரச்சனை? சம்பந்தம் இருக்கிறது. நல்ல கவனிங்க. இப்ப ஆண்டவராய் இயேசு எவருடைய காரியத்தை மறந்து போயிட்ட மாதிரி தெரியுது. கேட்ட வேண்டுதலை எவரு வேண்டிக் கொண்டதை ஆண்டவர் ஞாபகம் வச்சிருக்க மாதிரி தெரியல. பதிலும் வரல. காலதாமதம் ஆகிறது. இதுக்கிடையில அந்த வியாதியா இருந்த அந்த ஸ்ரீ ஆண்டவராக இயேசுடைய தொங்கலை வந்து தொட்டு விட்டார். இப்ப ஆண்டவராக இயேசுடைய சரீரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போய் அந்த சகோதரி அந்த ஸ்ரீ அற்புதமாக சுகத்தை பெறுகிறாள். இப்ப யார் என்ன தொட்டது அது இதுன்னு ஒரே பேச்சு நடக்குது. இப்ப ஆண்டவராக இயேசு அந்த ஸ்ரீக்கு ஊழியம் செய்ய ஆரம்பித்து விட்டார். அங்க நின்று பேசிக்கிட்டு இருக்கார். எபிரோட நிலைமை எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆமென். ஏன் இந்த காலதாமதம்? ஏன் ஆண்டவர் மறந்தது போல தெரிகிறது? நல்ல கவனிங்கள். எபிர் ஒரு காரியத்தை வேண்டிக் கொண்டிருக்கிறார். ஒரு அவசரமான ஒரு சூழ்நிலை. ஆனால் காலதாமதமாகிறது. ஆண்டவர் வேறொரு பிரச்சனையோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இன்னொரு நபருடைய பிரச்சனையை தீர்த்து கொண்டிருக்கிறார். எபிருக்கு பிரச்சனை தீர்ந்த மாதிரி தெரியல. ஆனா ஒரு அற்புதத்தை எபிரு காணும்படியாய் செய்கிறார். எபிரு ஒரு அற்புதத்தை காணும்படியாய் செய்கிறார். எபிரு அந்த அற்புதத்தை பார்க்கிறார். 12 வருஷமா வியாதியா அந்த ஸ்ரீ அற்புதமாய் சுகமடைகிறதை எபிருடைய கண்கள் பார்க்கிறது. அப்போ அவருடைய நினைவு எங்க போயிருக்கும்? 12 வயது உள்ள என்னுடைய மகளுக்கும் கர்த்தர் இதே அற்புதத்தை செய்வார் என்று நினைவு கூறுகிறார். நினைவு கூறுவதற்காக ஆண்டவர் காத்துட்டு இருக்கிறார். வேண்டுதல், பிரேயர் ஆஃபர்ட், ஜெபம் பண்ணியாச்சு, பதில் வரல. ஆண்டவர் எதுக்காக வெயிட் பண்றாரு? நினைக்கிறதுக்கு. இந்த மனுஷன் நினைக்கணும். அற்புதத்தை பார்க்கிற 12 வருஷம் வியாதியா இருக்கிற ஒரு சிறுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்குது. 12 வயதான மகள் மரணப்படுக்கையில் இருக்கிறாள். இந்த ஸ்திரீக்கு செய்த அற்புதத்தை கர்த்தர் என்னுடைய மகளுக்கும் செய்வார் என்று நீ நினைவு கூறும்படியாக நான் காத்து கொண்டிருக்கிறேன். ஆமென். எத்தனை பேரோட வாழ்க்கையில கர்த்தர் அப்படி காத்துட்டு இருக்காருன்னு தெரியல. ஜெபம் பண்ணியாச்சு, பதில் வரல.
எதுக்கு காத்துட்டு இருக்காரு? நினைக்கிறதற்கு காத்துட்டு இருக்கிறார். இப்ப நல்ல கவனிங்க. இப்ப எவ்விரு நினைக்க ஆரம்பிச்சிட்டார். இந்த 12 வருஷம் உள்ள ஸ்திரீக்கு கர்த்தர் அற்புதம் செய்திருக்கிறார். கண்டிப்பா என்னுடைய 12 வயதான மகளுக்கும் கர்த்தர் ஒரு அற்புத சுகத்தை தருவார் என்று நினைத்து கொண்டிருக்கும் போதே ஒரு செய்தி வருது பாருங்க. 49 வசனத்தை வாசிங்க. அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெபாலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து, ஜெபாலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருத்தன் வந்து அவனை நோக்கி, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால், உன்னுடைய குமாரத்தி மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றான். போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், அவரை தொந்தரவு பண்ணாதீங்க, உன் மகள் மரித்து போய்விட்டால். அருமையான சபையாரே, தயவு செய்து கவனிங்க. ஆவியானவர் பேசு. ஒரு காரியத்துக்காக நீங்க வேண்டிக் கொள்றீங்க, கர்த்தர் நினைவு கூறும்படி காத்து கொண்டிருக்கிறார். நீங்களும் இந்த சத்தியத்தை அறிந்தபடினாலே வேண்டிக் கொண்டதை கர்த்தர் செய்வார் என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீர்கள். வேண்டிக் கொண்டதை கர்த்தர் கண்டிப்பா செய்வார் நினைக்கிறீங்க. அந்த நினைத்து கொண்டிருக்கும் போது பிசாசு என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, ஒரு எதிர்மறையான ஒரு காரியத்தை கேட்கும்படியாய் செய்வான். ஒரு பயங்கரமான காரியத்தை, சூழ்நிலையை கேட்கும்படியாய் செய்வான். எதுக்கு தெரியுமா? நீங்க அற்புதம் நடக்கிறத நினைக்க பிசாசு விட மாட்டான்னு சொல்றேன். எத்தனை பேருக்கு விளங்குது? உங்களுடைய விசுவாசத்தை உங்களுடைய நினைக்கிறதுனாலே கட்டவிழ்க்க வேண்டும். அதுக்கு பிசாசு விட மாட்டான். அதுக்குள்ள ஒரு வேற செய்தி வரும், பயங்கரமான ஒரு செய்தி வரும். அப்ப எவருடைய நிலைமை எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. அந்த செய்தி வருவதற்கு நோக்கம் என்ன? எவ்விரு அற்புதம் நடக்கும் நினைத்து கொண்டிருக்கிறான். அப்படி நினைக்க கூடாது. அப்படிப்பட்ட நினைவை தடை பண்ணும்படியாக ஒரு செய்தி வருகிறது. இப்ப எவ்விரால அற்புதம் நடக்கும் நினைக்க முடியுமா? நினைக்க முடியுமா? முடியாதா? முடியாது. ஏன்னா மரித்துட்டா. இதுக்கப்புறம் என்ன நம்பிக்கை? அற்புதம் நடக்கும்னு நினைக்க முடியாது என்பது. அந்த சூழ்நிலையில ஆண்டவர் இடைப்படுகிறார் பாருங்க. 50 வசனம் பாருங்க. இயேசு அதை கேட்டு பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. நீ நினைக்கிறத நிறுத்திராத. நீ வேண்டிக் கொண்டதை நான் செய்வேன் என்று சொல்லி நினைத்து கொண்டிருந்தாயே, அதை நிறுத்தி விடாதே. நீ தொடர்ந்து விசுவாசி. அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். ஒரு காரியத்துக்காக நீ வேண்டிக் கொண்டீங்க, கர்த்தர் அதை செய்வார்னு இப்ப நினைக்கிறீங்க, விசுவாசிக்கிறீங்க. ஆனா அந்த விசுவாசத்துக்கு விரோதமான எதிர்மறையான ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தி உங்களிடத்தில் வருகிறது. உங்களுடைய நினைவை, அந்த விசுவாசத்தை குலைக்கும்படியாக அந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்ற வார்த்தை, என் மகளே மகளே பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ நினைக்கிறத விசுவாசத்தை நிறுத்தி விடாதே, தொடர்ந்து விசுவாசி, அற்புதத்தை காண்பாய். ஹல்லேலூயா. அற்புதத்தை காண்பாய். கர்த்தருடைய ஆவியானவர் பேசுறாருங்க. எபீரு, நல்ல கவனிங்கள், எபீரு வியாதியா இருந்த, மரண படுக்கையில் இருந்த தன்னுடைய மகளை ஆண்டவர் சுகமாக்க வேண்டும் என்று தான் கேட்டார். அப்படிதானே? வீட்டுக்கு வந்து சுகமாக்க. ஆனா மரண செய்தி வருகிறது, சிந்தனை தடைப்படுகிறது, விசுவாசம் தடைப்படுகிறது. ஆண்டவர் நீ பயப்படாதே, நீ விசுவாசி, அவள் ரட்சிக்கப்படுவான்னு சொன்னோன்னே நிறுத்தப்பட்ட விசுவாசம் திருப்பி அனல் மூட்டி எழுப்பப்படுகிறது. திருப்பி எவ்விரு நினைக்க தொடங்குகிறார். இல்ல, ஆண்டவர் கண்டிப்பா செய்வார், ஏதாவது ஒண்ணு செய்வார், ஏதாவது ஒண்ணு செய்வார். எவ்விரு எதிர்பார்த்தது என்ன தெரியுமா? வியாதியா இருந்த மகளை ஆண்டவர் வீட்டுக்கு வந்து சுகப்படுத்தணும். ஆனா ஆண்டவருடைய திட்டம் தெரியுமா? வியாதியை சுகப்படுத்துறது இல்ல, ஒரு பெரிய அற்புதத்தை நான் உன் வீட்டில் செய்ய போறேன். ஆமென். நீ ஒரு சாதாரண சுகத்தை கேட்கிறாய், நான் ஒரு பெரிய அற்புதத்தை உனக்காக திட்டமிட்டு வைத்திருக்கிறேன். ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக, மிகவும் அதிகமாக. ஆமென். அந்த 12 வருஷம் வியாதி அந்த ஸ்திரீக்கு வெறும் சுகந்தாங்க கிடைச்சது, வெறும் சுகந்தான்.
ஆனா எபிரோட மகளுக்கு அற்புதம். ஆமென். கர்த்தர் செய்வாரா செய்ய மாட்டார்? கர்த்தர் செய்ய உண்மை உள்ளவரா இருக்கிறார். ஆமென். இப்ப எபேசியர் 3:20 எத்தனை பேருக்கு விளங்குது? ஆமென். இதை பழைய ஏற்பாட்டின் உதவியோடு கூட நாம் ராகாபுட வாழ்க்கையை வைத்தும் எபீரோட வாழ்க்கையை வைத்து படித்தோம். ஆனா ராகாபுடைய மறுபக்கம் ஒன்று இருக்கு. அதுக்கு நம்ம இன்னும் போல. அந்த மறுபக்கத்திலே, ராகாபுடைய மறுபக்கத்திலே எபேசியர் 3:20 முழுமையாக நிறைவேறுகிறதை பார்க்க முடியும். எபேசியர் 3:20 ஒரு சின்ன பகுதி தானே பார்த்திருக்கோம். ஆனா எபேசியர் 3:20 முழுமையான நிறைவேறுதை ராகாபுடைய அடுத்த பக்கத்தில் இருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமான அடுத்த வாரம் அதை நம்ம தியானிக்கலாம். ஆமென். ஆனால் முடிப்பதற்கு முன்பாக ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். எபேசியர் 3:20 பார்த்தோம். 21 வாசிங்க. நம்ம முடிச்சிடலாம். எபேசியர் 3:21 வாசிங்க. சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும், நல்ல கவனிக்கணும், சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். மகிமை உண்டாவதாக. நீங்க வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் ஆண்டவர் உங்களுக்காக செய்யும் போது அந்த கனத்தை, அந்த மகிமையை ஆண்டவருக்கு மாத்திரம் செலுத்த ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமென். சபையில அந்த மகிமை யாருக்கு செலுத்தப்படணும்? ஆண்டவராகிய இயேசு. காரணம், செய்கிறவர் யாரு? வல்லவர் யாரு? இந்த காரியம் நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. இதை செய்தது யாரு? கர்த்தர். இது அவருடைய செயல். ஆமென். சபையிலே அவருக்கு மகிமை, அவருக்கு கனம். ஒருத்தரும் அந்த மகிமை எடுக்க கூடாது. நீங்கள் ஒருவேளை அந்த மகிமையை யாராவது ஒரு ஊழியக்காருக்கோ, ஒரு தலைவனுக்கோ, ஒரு சபை அங்கத்தினருக்கோ யாராவது கொடுக்கறதை நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க உடனே எழுந்து பேசணும். நீங்க மகிமையை தவறான ஆளு கொடுத்திருக்கிறீங்க, இந்த ஆளுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல, செய்தது கர்த்தர் என்று சொல்லக்கூடிய துணிவு நமக்கு வேண்டும். காரணம், நமக்காய் கிரியை செய்கிறவர். நம்ம எல்லாரும் கண்களை மூடலாமா? தேவ சமூகத்தை நான் உணர்கிறேன், தேவ பிரசன்னத்தை உணர்கிறேன். பவுல் சொல்வார் பாருங்க தீமோத்தேயுக்கு, நான் விசுவாசிக்கிறவரை அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறவரை அறிந்திருக்கிறேன். அந்த வசனத்தை வாசிங்க. ஜெப சிந்தையில வாசிப்போம். 2 தீமோத்தேயு 1:12 வாசிங்க. 2 தீமோத்தேயு 1:12 ஜெப சிந்தையில. அதிநிமித்தம் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன். ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் விசுவாசித்திருக்கிறவர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் விசுவாசித்திருக்கிறவரை நான் அறிவேன். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்கலாம். தேவ சமூகத்தை நான் உணர்கிறேன். ஆவியானவர் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். கீழ்த்தளத்தில் இருந்தாலும் மேல் தளத்தில் இருந்தாலும் ஆவியானுடைய அசைவாடுதலை நான் உணர்கிறேன். தேவ பிரசன்னம் இந்த இடத்தை நிரப்பி இருக்கிறதை நான் ஆவியில உணர்கிறேன். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், என் மகனே, என் மகளே, நீ வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக நான் செய்ய வல்லவராயிருக்கிறேன்.
ராகாவுடைய குடும்பம் ரட்சிக்கப்படுவதற்கு, காக்கப்படுவதற்கு ராகாவுடைய விசுவாசம் போதுங்க. எபியருடைய மகள் மரணத்திலிருந்து உயிர்த்தெழப்படுவதற்கு எபியருடைய விசுவாசம் போதும். நீங்கள் ஒருவேளை நீங்கள் ஒருவருக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். குடும்பத்திலே ஒருவர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று பாரப்பட்டிருக்கலாம். எப்படிப்பட்ட நபராக இருந்தாலும் கர்த்தர் சொல்கிறார், மகனே மகளே, உங்களுடைய விசுவாசத்தை நிமித்தம் நான் அந்த நபரை ரட்சிக்க நான் வல்லவராய் இருக்கிறேன். வல்லவராய் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க தெரியுமா? அந்த ஆள் ரட்சிக்கப்படுறதுக்கு சாத்தியமே இல்லை. அந்த ஆள் மனம் திரும்ப சாத்தியமே இல்லை. அந்த ஆள் ரட்சிக்கப்பட முடியாது. ஆனா கர்த்தர் சொல்கிறான், வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக கர்த்தரால் கூடாத காரியம் உண்டோ? என்னால் கூடாத காரியம் உண்டோ என்று கர்த்தர் கேட்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு எபியரோட மகள் அற்புதத்தை பெறுவதற்கு எபியரோட விசுவாசம் போதுமானதா இருந்தது. மகளோட விசுவாசம் இல்ல, எபியரோட விசுவாசம். அருமையான தாயே, தகப்பனே, ஒருவேளை மகளுக்காக கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் கண்ணீர் வடிக்கிறவர்களாய் காணப்படலாம். கர்த்தர் சொல்லுகிறார், என் மகளே, என் மகனே, உன்னுடைய மகனுடைய விசுவாசம் அல்ல, உன்னுடைய மகளுடைய விசுவாசத்தை நான் பார்க்கல, உன்னுடைய விசுவாசத்தை நான் பார்க்கிறேன். உன்னுடைய விசுவாசத்தின்படி உன்னுடைய விசுவாசத்தை நான் பார்க்கிறேன். உன்னுடைய விசுவாசத்தை நான் பார்க்கிறபடினாலே உன்னுடைய மகனுடைய வாழ்க்கையிலே நான் அற்புதத்தை செய்ய நான் வல்லவராய் இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டோடு சொல்லுவோம், ஆண்டவரே, நான் விசுவாசித்திருக்கிறேன், அறிவேன். நன்றி ஆண்டவரே. ஊரபலமா கதரபௌ சந்தராலமகதராதி ஓ ரகதரகதராதி ஆலகதனமௌ சந்தராதி ஆலகதரகதனமௌ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் கேட்கிறார், ஏன் கலங்குகிறார்? ஏன் திகைத்து போகிறார்? ஏன் குழம்பி நிற்கிறார்? ஹல்லேலூயா. ஒரு காரியத்துக்காக நீங்கள் விசுவாசித்துக் கொண்டிருக்கும் போது சத்துரு அதற்கு எதிராக, அதற்கு மாறாக உங்களை அதிர்ச்சி ஊட்டும்படியாக, உங்களுடைய விசுவாசத்தை குலைக்கும்படியாக எப்படிப்பட்ட செய்தியை கேட்கப்படினாலும் சரி, உங்களோடு கூட இருக்கிறவர் ஹல்லேலூயா மகத்துவமானவர், வல்லவர், அதிசயங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் என்ன சொல்றது தெரியுமா? வீட்டுல வெறும் எல்லாரும் அழுகையும் புலம்புமாய் இருக்கிறது. வீட்டுல அழுகையும் புலம்பலுமாய் இருக்கிறது. கர்த்தர் அந்த வீட்டுக்கு கடந்து போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹூரமலமா கதரமாஷ். அந்த மகள் உயிரோடு எழுப்பப்படும் போது அவளோட அழுகையும் புலம்பலும் எவ்வளவு சந்தோஷமாய் மாறி இருக்கும். அந்த சூழ்நிலை எப்படி மாறி யோசிச்சு பாருங்க. கர்த்தர் உங்களுக்காக மிகவும் பெரிய ஒரு காரியத்தை செய்யும் போது உங்களுடைய அழுகை, உங்களுடைய புலம்பல், உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். சந்தோஷமாய் மாறும். சந்தோஷமாய் மாறும். கர்த்தர் உங்களுடைய கண்ணீரை பார்க்க, சகோதரனே, கர்த்தர் உங்களுடைய கண்ணீரை பார்க்க. அருமையான தாயே, கர்த்தர் உங்களுடைய கண்ணீரை பார்க்கிறார். உங்களுடைய கண்ணீர், உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. அப்படியே உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எந்த ஒரு காரியத்துக்காக நீங்கள் பாரப்பட்டிருக்கிறீர்களோ, எந்த ஒரு காரியத்தை குறித்து கலக்கமுற்று இருக்கிறீர்களோ, எந்த ஒரு காரியத்தினாலே உங்களோட மனது அதிகமாய் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ, அந்த காரியத்தை இந்த வேளையிலே கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறதான இந்த சமயத்தில் அதை உங்களோட மனதிலே தேவ சமூகத்துக்குள்ளாக கொண்டு வாருங்க.
தேவ சமூகத்துக்குள்ளாக கொண்டு வந்து ஒரு சின்ன விசுவாச ஜெபத்தை அமைதலா கர்த்தருக்கு ஏறிடுங்க. எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பயங்கரமான சூழ்நிலை இருந்தாலும் சரி, உங்களோட மனதை தாக்கி கொண்டிருக்கிற, வேதனைக்கு உட்படுத்தி கொண்டிருக்கிற, உங்களை துக்கத்துக்கு ஆழ்த்தி இருக்கிற அந்த ஒரு காரியத்தை உங்களோட மனதிலே தேவ சமூகத்துக்குள்ளாக நீங்கள் கொண்டு வந்து அந்த காரியத்துக்காக விசுவாசத்தோடு ஜஸ்ட் ஒரு சின்ன வேண்டுதலை ஏறெடுங்க. வேண்டுதலை ஏறெடுப்பதோடு நிறுத்தி விடாதபடி வேண்டிக் கொண்டதை கர்த்தர் எனக்காக செய்கிறார் என்று நினையுங்கள். ஹல்லேலூயா. ஒரு 2 நிமிஷம் நான் கர்த்தரால் ஆவியில ஏவப்பட்டு இந்த காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். இதை தயவு செய்து சாதாரணமாய் நினைத்து விட வேண்டாம். விசுவாசத்தோடு ஒரு சின்ன வேண்டுதல் செய்து, நான் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் நிறைவேற்றுகிறார், கர்த்தர் அப்படியே செய்கிறார், நான் வேண்டிக் கொண்டதுக்கு மேலாக கர்த்தர் எனக்காய் செய்வார் என்று உங்களுடைய ஞாபகத்திலே நினைவிலே கொண்டு வந்து உங்களுடைய விசுவாசத்தை இப்பொழுதே கட்டவிழ்த்து விடுங்க. கர்த்தர் சொல்கிறார், என் மகனே மகளே, அற்புதங்களை காண செய்வேன், உன் அற்புதங்களை காண செய்வேன், அறியாததும் எட்டாததுமான காரியங்களை நான் உனக்கு விளங்கப்படுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? நம்ம விசுவாசத்திலே முன்னேற முடியும். ஹல்லேலூயா. விசுவாசத்திலே முன்னேற முடியும். விசுவாசத்தில் அடுத்தபடி எடுத்து வைக்க முடியும். ஆண்டவரே, என்னோட வாழ்க்கையில என்னோட சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நான் இன்னும் விசுவாசிப்பேன், இன்னும் நம்புவேன். ஆண்டவரே, எந்த சூழ்நிலையா இருந்தாலும், எப்படிப்பட்ட செய்தியை நான் கேட்டாலும் இன்னும் நான் உம்மை விசுவாசிப்பேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அப்படி சொல்லக்கூடுமானால் கர்த்தர் உங்களுக்காக செய்கிற காரியங்கள் மிக மிக பெரிய காரியமாக இருக்கும். ஹல்லேலூயா. அருமையான சகோதர சகோதரியே, ஒரு நாள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம். சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் கர்த்தர் நம் பட்சத்திலே நமக்காக கிரியை செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அவர் வல்லவராக இருக்கிறார். நம்முடைய தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. திடமனதாயிருங்க, விசுவாசத்திலே முன்னேறி செல்லுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை காண செய்வார். நன்றி ஆண்டவரே. நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கிருபையாக உடைய சமூகத்தை கட்டளையிட்டு நீர் எங்களோடு பேசுகிற நம்முடைய நல் வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, தொடர்ந்து எங்களோடு கூட பேசுங்கப்பா. ஊழியக்காரர்களாகிய நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு சபையாரை ஆசீர்வதிக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்தில் ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொரு சகோதர சகோதரி, அவருடைய குடும்பங்களும் அவருடைய பிள்ளைகளும் செய்கிற வேலைகளும் செய்கிற ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உடைய நாமம் அவர்கள் மூலமாக அளவில்லாமல் மகிமைப்படும்படி ஆச்சு. நன்றி ஆண்டவரே. நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி நடக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபையும் திராணியையும் தார். ஆசீர்வாதத்தோடு தேவ பிரசன்னத்தோடு கலைந்து போக கிருபை. எல்லா கன துதி மகிமையாவும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே.